ओम गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा विनायक स्वामिनः जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युस्तन्नमामि गजाननं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरः स्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। नमोऽस्तु गुरवे तस्मै सर्वमन्त्रस्वरूपिणे यस्य वागमृतं हन्ति विषं संसारसंज्ञकम्। श्रीगुरोश्चरणाम्भोजं यस्यां दिशि विराजते तस्यै दिशे नमस्कुर्मः कायेन वचसा धिया। आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। பஞ்சாங்க பட்டனம் அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்துல ரொம்ப பழைய காலத்திலிருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இது எதற்காக பண்றது அப்படிங்கிறது கேட்டா முக்கிய பிரயோஜனம் தினமே நாம பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் முத நாள் பண்றதுக்கு பல பலஸ்ருதிகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட அதை பின்னாடி பார்ப்போம். முக்கியமான பிரயோஜனம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, எப்படி நாம ஒவ்வொரு நாளும் எழுந்துண்டதும் முதல்ல நாம பண்றது என்ன, எழுந்ததுமே பிராத்தஸ்மரணம் அப்படிங்கிறது பண்ணுவோம். அதற்கப்புறம்தான் அனுஷ்டானங்களே. அப்படிதான் நமக்கு தர்மசாஸ்திரங்கள்லாம் விதிக்கிறது. என்ன சொல்றதுன்னு கேட்டா, நீ எழுந்துண்டதுமே உன் மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும். அந்த சமயத்துல எந்த எண்ண ஓட்டங்கள் எதுவும் இருக்காது. அந்த சந்தர்ப்பத்துல நீ பண்ண வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா, பகவானை ஸ்மரிக்கணும். நிறைய அபூர்வமான ஸ்லோகங்கள், பிராத்தஸ்மரணமான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. கஜேந்திர ஸ்தோத்திரம் முதலிய எல்லாத்தையும் சொல்லணும். சொல்றச்ச என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, பொதுவாவே மனசு அப்படின்னு சொன்னா சஞ்சலப்பட்டுண்டே இருக்கும். ஒரு பகவானை நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னு உட்காண்டா தியானத்துல நிக்காது, மனசு சஞ்சலப்பட்டுண்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம ஒரு பகவானை தியானம் பண்றதுக்கு தடங்களாக இருக்கு மனசு, சுபாவமாவே அப்படி இருக்கு. ஆனா வெடியற் காலையில என்ன ஆகும்னு கேட்டா, மனசு எழுந்துட்டதுமே எண்ண ஓட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதற்கப்புறம்தான் மனசு வேகமா வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, வேகப்படுத்தவும் கூடாது அப்படின்னு வேற நமக்கு ஆயுர்வேதங்கள்லாம் சொல்றது. ஒருத்தர படப்படன்னு எழுப்பக்கூடாது, அப்படியே அவ பயந்து போற மாதிரி எழுப்பக்கூடாது. ரொம்ப சாத்வீகமா எழுப்பணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கே, இதெல்லாம் மனசுல போய் ஒடுங்கி தூங்குற நிலை. அது திருப்பியும் எழுந்துண்டு ஒரு க்ஷணமாகும் மனசு அந்தந்த புலன்களை வெளியில அனுப்புறதுக்கு, அந்தந்த புலன்கள் உட்கார்றதுக்கு. அவசரப்பட்டு எழுப்பிட்டா என்ன ஆயிடும்னு சொன்னா, ஆயுர்வேதம் சொல்றது, பார்க்கும் திறன்கிறது கண்ணுல உட்காராம சில சமயம் வேற ஒரு மூக்குலயோ காதுலயோ போயிடுவான். அதாவது என்ன ஆயிடும்னு கேட்டா, கண்ணு ஒரு 2 நிமிஷம் பாக்குறது டக்குன்னு வேலை செய்யாது, காது ஒரு 2 செகண்ட் வேலை செய்யாது. அப்புறம் சுதாரிச்சுண்டு தான் அவ பிரகிருதிக்கு வருவா. அந்த மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்றது ஆயுர்வேதம். அதனால அவ்வளவு டேஞ்சரஸ் அது. இதனால சித்த பிரமம் கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மனசு ரொம்ப மெதுவா வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் அந்த விடியற் காலைங்கிறது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, எண்ண ஓட்டங்கள்லாம் ரொம்ப அமைதியா மெதுவா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நாம பகவானை தியானம் பண்ணணும்னு உக்காண்டா இடையூறான எண்ணங்கள்லாம் நமக்கு வரவே வராது. அப்போ ரொம்ப சாந்தமா மனசு இருக்கும். மனசு மட்டும் இல்ல, இயற்கையும் அந்த மாதிரி அமையும். இப்ப நம்ம சாயங்காலம் உட்காந்து கண்ணை மூடுறோம் அப்படின்னு சொன்னா, வண்டி போற சத்தம், பக்கத்தாத்துல பேசுற சத்தம், டிவி ஓடுற சத்தம் எல்லாம் வரும். இதே விடிகாலம்புற உட்காண்டோம்னா நமக்கு என்விரான்மெண்ட்டும் ரொம்ப சாந்தமா இருக்கும். அப்ப கண்ணை மூடிந்து உட்காண்டா ஒருத்தர் பேசுறத கேட்டா காது உடனே அங்க கொண்டு போகும் மனச, அவ என்ன பேசுறா அப்படிங்கறதுல கவனம் போகும். அந்த மாதிரி இடையூறுகள் கூட இல்லாம சாந்தமா இருக்கக்கூடிய நிலை. அப்போ பகவானை தியானம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற. அப்போ ஒரு நாளினுடைய முதல் வேலையா நீ மனசுல பகவானை தியானம் பண்ணிட்டு அந்த நாளை ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா,
உன்னுடைய நாள் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும்னா மனசுல ஒரு படபடப்போ, யார் மேலேயும் எதுக்கெடுத்தாலும் கோச்சுக்கிறதுங்கிற ஒரு வேகமோ எதுவுமே வராம நாள் பூரா சாந்தமா அமையும் அப்படிங்கிறது நமக்கு அன்றாட சாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கிற விஷயம். அது எப்படி எழுந்துண்டதும் முதல் வேலைக்கு அது குறிக்குமோ அது உண்டோ, அதே மாதிரி வருஷத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய முதல் வேலை. இந்த வேலையில நாம எழுந்து ஒருத்தருக்கொத்தர் யாரும் யார் மேலேயும் கோவப்படாம சந்தோஷமா இந்த நாள்ல இருந்து நிறைய கோவில்களுக்கு போய் பித்ருஸ்ராத்தங்கள் தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ண வேண்டியவா தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி அழகா இந்த நாளை தெய்வீகமா அமைச்சுண்டு இந்த பஞ்சாங்க பட்டனத்தை இன்னைக்கு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வருஷம் பூரா பஞ்சாங்க பட்டனம் பண்ண முடியாட்டாலும் இந்த நாள் பண்றதுனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, இந்த குழந்தை முதல்ல எடுத்ததுமே நம்மள ஸ்மரிச்சான் அப்படின்னு இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். அந்தந்த தேவதைகள் எப்படி வந்து ஒரு நாள் பூரா பகவத் விஷயத்துல நம்மளால செலவழிக்க முடியாது, குடும்ப நிர்பந்தங்கள் பலது இருக்கும் பொழுது முதல் வேலையை மாத்திரமாச்சு பகவானுக்கு ஒரு பூஜை நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க போறோமோ, அந்த மாதிரி 365 நாளும் பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்க முடியாட்டி கூட நாள் பண்றதுக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ற. அதனால என்ன ஆகும்னு கேட்டா, இந்த கிரக கோள்கள் வழியாக நமக்கு ஒரு கால் இந்த வருஷத்துல ஏதாவது கெடுதல்களோ நம்ம ராசி நட்சத்திரங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா கூட இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுனாலேயே சந்தோஷப்பட்ட நவநாயக்கர்கள்னு சொல்லக்கூடிய அந்த நவகிரகங்கள் நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கறத பஞ்சாங்க பட்டனம் நாள் பண்றதுக்கு அடிப்படையா இதை வச்சுக்கிறதுக்கு காரணமே அதுதான் அப்படிங்கிறது. நமக்கு இதனால பலன் வரப்போறதுங்கிறது ஒண்ணு, 360 நாளும் பண்ணணும், இந்த நாளாச்சு நாம விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து ஒரு பத்ததியா வச்சிருக்கா. அந்த பஞ்சாங்க பட்டணத்துல நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பஞ்சாங்கம்ங்கிறது காலத்தை தான் குறிக்கிறது. காலம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். யாராலையுமே வந்து காலம்னா இதுதான் அப்படின்னு நிர்ணயமே பண்ணிட முடியாது. சயின்டிபிக்கா கூட டைம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒத்தொத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்றாலே தவிர டைம்னா இதுதான் அப்படின்னு யாராலையுமே நிர்ணயமே பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு விஞ்ஞானங்கள் வந்தும் சாஸ்திரங்களும் என்ன சொல்றதுன்னு கேட்டா, காலம் அப்படிங்கிறது அவ்யக்த ஸ்வரூபம். காலம்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே ரொம்ப துர்லபம். ஏன் அப்படின்னு கேட்டா, நேத்திக்கு இன்னைக்கு இல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களா கோட்டிக்கணக்கான வருஷங்களாக இது விடாம வந்துட்டே இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான காலங்களை நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நாம சங்கல்பத்துல எப்ப சொன்னாலும் எடுத்ததுமே அத்ய பிரம்மணஹா த்விதீய பரார்த்தே அப்படின்னு ஆரம்பிச்சு விஸ்தாரமா சங்கல்பத்துல சொல்லுவோம். காலம்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ரொம்ப ஏன்னா இது அவசியம் தெரிஞ்சுட்டாதான் மேற்கொண்டு இந்த பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். விஷ்ணு புராணத்துல சொல்றச்சு இந்த காலத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். காலம்னா என்ன அப்படிங்கறத ஒரு கண்மூடி திறக்கிற நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாவனுடைய வயசு பரியந்தம் இருக்கக்கூடிய காலத்தினுடைய அளவை சொல்றார். இந்த காலத்துலதான் இந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் இருக்கு. நம்மளுடைய புராண வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா, எண்ணிக்கை எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டா, கண்மூடி துறக்கிற நேரத்துல இருந்து. இந்த ஒரு கண்மூடி சாதாரணமா ஒரு மனுஷன் கண்மூடி துறக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும், எத்தனை நேரம் ஆடுதோ அதை அவ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே கணக்கு சொல்றா. ஆனா ஆதுனிகமா இருக்கக்கூடிய கணக்கும் அது அப்படியே ஒத்து போடுது. சாதாரணமா டாக்டர்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றான், ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு 12 to 15 தடவை கண்மூடி திறப்பான் அப்படின்னு சொல்றா. அப்போ 12 to 15 தடவை ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கண்ணிமைக்கிற நொடி அப்படிங்கிறது 0.22 அப்படின்னு அவன் சொல்றான், மில்லி செகண்ட்ஸ்னு சொல்றான். ஒரு தடவை கண்மூடி திறக்கிற நேரம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்களும் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, இந்த கண் இமைக்கிற நொடி இருக்கு, இத வந்து 15ஆல பெருக்கிக்கோ அப்படின்னு சொல்றது. 15 பெருக்கிண்டா என்ன காலம் வருதோ அதற்கு காஷ்டை அப்படின்னு பெயர். இந்த 0.22 அப்படிங்கறத நம்ம 15 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3 செகண்ட் வருது. 3.2 செகண்ட்ங்கிறது வரும். அதற்கு இந்த 3.2 செகண்ட்ங்கிற காலத்துக்கு காஷ்டை அப்படின்னு பெயர்.
அந்த காஷ்டைய 30 நாள பெருக்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். காஷ்டைய நம்ம 30 நாள பெருக்கின்றோம்னு சொன்னா அதற்கு கலா அப்படின்னு பெயர். அது ஆதுனிகமா பார்த்தோம்னா 96 செகண்ட் வரும். 96 செகண்ட் அப்படிங்கிற காலம் வருது. அந்த கலை 15 கலை அப்படிங்கிறது ஒரு நாழிகை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். அந்த 96 செகண்ட் அப்படிங்கறத நாம 15ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1440 வரும். 1440 செகண்ட்ஸ்ல இருக்கிறதுனால அதை நம்ம 60ஆல டிவைட் பண்ணோம்னாக்க 24 அப்படிங்கிறது வரும். அதனாலதான் ஒரு நாழிகை அப்படின்னு சொன்னா 24 நிமிஷம் அப்படின்னு சொல்றோம். இதுவே 2 நாழிகை அப்படிங்கறத எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம்ங்கிறது ஒரு முகூர்த்த காலம். அந்த முகூர்த்தத்தை வச்சு இதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா 30 முகூர்த்தம் எடுத்துட்டேன்னா ஒரு நாள் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். 15 முகூர்த்தம்ங்கிறது ஒரு பகல், 15 முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு ராத்திரி. அதாவது ஒரு முகூர்த்தத்துக்குள்ள 2 நாழிகை இருக்கு. 30 நாழிகைங்கிறது ஒரு பகல், 30 நாழிகைங்கிறது ஒரு இரவு. இதே முகூர்த்த கணக்குல பார்த்தோம்னா 30 முகூர்த்தம்ங்கிறது ஒரு நாள் அப்படிங்கிறது அமையிறது. அதற்கப்புறம் சொல்லி கொடுக்கிறார் 15 நாட்களை சேர்த்தா ஒரு பக்ஷம் அப்படிங்கிறது. அதே மாதிரி 2 பட்சத்தை சேர்த்தோம்னு சொன்னா ஒரு மாசம், 2 மாசம் சேர்ந்ததுன்னா ஒரு ரித்து. இப்ப நாம பக்ஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 15 நாட்கள் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துட்டு இருக்கோம். சந்திரனை குறிச்சு பக்ஷம்ங்கிறது நிர்ணயிக்கப்படுறது சந்திரனை வச்சு. அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ மாசம் அப்படிங்கிறது 30 நாட்கள் உடையது. ரித்து 2 மாசம் சேர்ந்தது ஒரு ரித்து அப்படிங்கிறது. ரித்துனா என்ன? ரித்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா காலத்தினுடைய சுபாவம் அப்படின்னு அர்த்தம். ரித்து அப்படின்னு சொன்னா அந்த காலத்தினுடைய சுபாவம், அந்த காலத்தினுடைய தன்மை என்னவோ அதை குறிக்கக்கூடியதற்கு ரித்து அப்படின்னு பெயர். வசந்த ரித்து அப்படின்னு சொல்றோம். வசந்தம் அப்படின்னா ரொம்ப இனிமையான காலம் அப்படின்னு அர்த்தம். வசந்த காலம் அப்படின்லாம் நம்ம பிரயோகம் பண்ணுவோம் பேசறச்சேவே. அப்ப வசந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு புஷ்பிக்க ரித்துனாம் குசுமாகரகான்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். புஷ்பிக்க கூடிய மாசம் என்ன 2 மாசங்கள் உண்டோ அதற்கு வசந்த காலம் அப்படின்னு பெயர். இலையுதிர் காலம்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்காலம் போய் இந்த வசந்த காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா செடிகளும் தன்னுடைய இலைகள் எல்லாத்தையும் உதுத்துண்டு புதுசா துளிர்க்கும். அந்த காலம் ரொம்ப ரம்யமான காலம். ஏன் அப்படின்னு கேட்டா குளிர் அப்படிங்கிறது அடங்கி வெயில்ங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் இந்த வசந்த காலம். அந்த 2 இந்த மாதிரி சுபாவம் இந்த இயற்கைக்கு இருக்கும்போது அதற்கு வசந்த ரித்து அப்படின்னு பெயர். அப்புறம் நல்ல வெயில் இருக்கிறது சித்திர வைகாசி. அப்புறம் நல்ல வெயில் இருக்கிறச்சே அதற்கு கிரீஷ்ம ரித்து அப்படின்னும். கிரீஷ்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உஷ்ணம் அதிகமாக உடையது அப்படின்னு அர்த்தம். சூடு அதிகமாக உடைய மாசங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த காலத்தினுடைய சுபாவத்தை அந்த வார்த்தையே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்புறம் வருஷ ரித்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா மழை பொழிகிறது. வருஷம்னா மழை பொழியக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம் வருஷ ரித்துனாக்க. அடுத்தது சரத் ரித்து. சரத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டா மழை பொழிஞ்சு நல்ல சஸ்யங்கள் தானியங்கள் எல்லாம் அபிவிருத்தி ஆயிருக்கு. இன்னும் குளிர் ஆரம்பிக்கல. இந்த வெயில்ல இருந்தக்கூடிய தாக்கத்தை மழை போக்கி இப்ப நல்ல அன்னத்தையும் ஜலமும் அன்னமும் சமிருத்தியா இருக்கக்கூடிய காலம். நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா சரத்காலத்துலதான் வாழணும் அப்படின்னு வேதம் சொல்றது. சரத்காலத்துல வாழணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம வாழும்பொழுது எப்பொழுதும் அன்னமும் ஆகாரமும் சமிருத்தியா இருக்கணும். அதனாலதான் எந்த மந்திரம் எடுத்துட்டாலும் சதஞ்சி வேம சரதசவீராக 100 சரத்காலங்கள் நாங்க உடம்பு தெம்போட வாழணும். 100 சரத்காலம் வாழணும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா சரத்காலம் போல எங்க ஆயுசு இருக்கணும். வாழ்க்கை பூரா அன்னமும் ஆகாரமும் சமிருத்தியா இருக்கணும். எங்களுக்கு ஜலம் எல்லாமே. அதற்கு சரத்காலம்னு பெயர். அடுத்த 2 மாசத்துக்கு ஹேமந்த ரித்துன்னு பெயர். அதுதான் குளிர் காலம். ஹிமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல பனி அப்படின்னு அர்த்தம். பனிக்காலம் அப்படிங்கறத குறிக்கிறது. அப்புறம் சிசிரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் சீரியத்தே அப்படின்னாக்க உதிர்கிறது அப்படின்னு அர்த்தம். இலையுதிர் காலத்தை குறிக்கக்கூடிய ரித்து அப்படிங்கிற மாதிரி இந்த ரித்துக்கள் 2 மாசங்களை ஒரு ரித்து. இந்த ரித்துங்கிற மாசம்ங்கிறதுலயே 12 இருக்கும்பொழுது ரித்துன்னு ஒரு பிரிவு எதற்குன்னு கேட்டா அந்த மாதத்தினுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ரித்துங்கிறது ஏற்படுத்தியிருக்கா. அடுத்தது ரித்துவை தெரிஞ்சுட்டோம். 2 மாசம்ங்கிறது ஒரு ரித்து.
அந்த மாதிரி 3 ரித்து சேர்ந்தா ஒரு அயனம். 3 ரித்துன்னு சொல்றது 6 மாசம்ங்கிற அர்த்தத்துல 6 மாசம் ஒரு அயனம், இன்னொரு 6 மாசம் இன்னொரு அயனம், 2 வருஷம் இருக்கு, 2 அயனம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு. அயனம் அப்படிங்கிறதுக்கு வழி அப்படின்னு அர்த்தம். ராமாயணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ராமர்னுடைய வழி, ராமர் காட்டிய வழி அப்படின்னு, நாம எல்லாம் அவரை மாதிரி இருக்க வேண்டிய வழி, அந்த வழி அப்பேற்பட்ட ஒரு வழி. நம்ம இன்னைக்கெல்லாம் பாராயணம் அப்படின்னு சொல்றோம். பரம் அயனம் இதம் இது பாராயணம். அதுதான் நமக்கு உயர்ந்த வழி, அப்படி வழியை கொடுக்கக்கூடியது, நல்ல மார்க்கத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால அதற்கு பாராயணம் அப்படின்னு. அப்படி இந்த அயனம்ங்கிற வார்த்தைக்கு வழின்னு அர்த்தம். நாம சூரியோதயம் ஆகக்கூடிய இடம், உதாரணத்துக்கு நம்மளுடைய வீடை கரெக்டா 0 டிகிரில ஈஸ்ட் பாயிண்ட் பண்ணி நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். டெய்லியும் நம்ம பார்த்து வாசல்ல இருந்து சூரியோதயம் ஆறுது அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க 360 நாளும் சூரியன் நம்ம பார்த்து கதவு கிட்டே இருந்தே உதிக்க மாட்டார். கொஞ்சம் ஒரு 23 டிகிரி ரைட் சைடு போவார், ஒரு 23 டிகிரி லெஃப்ட் சைடு போவார் மேக்சிமம், இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, சூரியன் உதயமாறுது கிழக்குல இருந்தா கூட கரெக்டான எக்ஸாக்ட் கிழக்குல உதயமாகாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர்ந்துட்டே இருக்கார். அவர் ஒரு வழி வச்சுண்டு பூமியில இருந்து பூமிக்கு வெளியில பார்த்தா பூமி சாயறதுங்கிறது உண்மை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்துட்டு பாக்கறச்சே சூரியன் உதயமாயி அஸ்தமிக்கிறத நாம உணர்றோம். இதுபடி பாக்கறச்சே, இந்த கணிப்புல பார்க்கறச்சே சூரியன் இங்கேயும் அங்கேயும் தாண்டி உதிக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்தை நோக்கி சூரியன் நகருவார். நகர்ந்தார் அப்படின்னு சொன்னா அதற்கு உத்தராயணம் அப்படின்னும், இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்தை நோக்கி, உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க நாளில இருந்து கவனிக்கலாம், ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுக்கணும். நாம இப்ப மொட்டை மாடியில் நின்று சூரியனை பார்க்கிறோம். சூரிய உதயம் டெய்லியும் காலம்பரை 6 மணிக்கு 6:30 மணிக்கு மொட்டை மாடியில் நின்று சூரியோதயத்தை பாக்குறோம்னா நாம நிக்கிற இடத்த பாயிண்ட் பண்ணிக்கணும். நாம ஒரே இடத்துல தான் நிக்கணும், டெய்லியும் நிக்கணும். நமக்கு நேர ஏதாவது ஒரு கம்பியோ இல்ல ஏதாவது ஒரு கொடியோ இருக்கணும். அந்த கொடி இடம் மாறாது, நாம நிக்கிற இடம் மாறாது. அதுல இருந்து நாம டெய்லியும் கவனிச்சோம் சூரியோதயத்தை அப்படின்னு சொன்னா, சந்தியாவந்தனம் உபஸ்தானம் பண்றச்சு அங்க போய் பார்த்தோம்னு சொன்னா, நாம நிக்கிற இடத்துல கம்பி இருந்ததுன்னா சூரியன் கம்பிக்கு ரைட் சைட்லயோ இன்னும் கொஞ்சம் தள்ளியோ உதயமாவார். அதை நாம ஒரு 3 மாசம் கவனிச்சாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திருப்பியும் கம்பி கிட்டேயே வந்துடுவார் சூரியன். திருப்பியும் ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த பக்கம் போயிடுவார். இந்த நகர்றது இருக்கு இல்லையா சூரியனுடைய வழி, இதற்கு தெற்க நோக்கி போனா அதற்கு தட்சிணாயனம்னு, வடக்கு நோக்கி போனா அதற்கு உத்தராயணம்னு. நாம இதை புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நாம நெடு பகல்ல நின்னோம் அப்படின்னு சொன்னா, வெயில்ல நெடு உச்சி பகல்ல நாம தரையில நிக்கும் பொழுது நமக்கு வலது பக்கம் வெயில் விழுந்தால் அது தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னும், இடது பக்கம் வெயில் விழுந்தா அது தட்சிணாயனம்னு புரிஞ்சுக்கலாம். சூரியன் அந்த பக்கம் நமக்கு எதிர்பக்கத்துல இருப்பார், அதனால நமக்கு இந்த பக்கம் வெயில் விழும். இதை வச்சும் புரிஞ்சுக்கலாம். இப்படி சூரியனுடைய வழியை சொல்லக்கூடியதுங்கிறது அயனம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி 2 அயனம் உண்டு, தெற்கு வடக்குன்னு, தட்சிணாயனம் உத்தராயணம்னு சூரியன் 2 விதமா சஞ்சாரம் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி 6 மாசம் சேர்ந்தா ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றது, வேதமே சொல்றது. ஏ கம்பா ஏ தத் தேவா நாமஹ எத்சம்வத் சரஹான்னு அஸ்வமேத மந்திரங்கள்ல சொல்றச்சே வேதம் நம்மளுடைய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றது. அந்த தேவதைகளுக்கு உத்தராயணம்ங்கிறது பகலாகவும் தட்சிணாயணம்ங்கிறது இரவாகவும் அமையிறது அவளுக்கு. அப்படி இருக்க இதுக்கப்புறம் தேவலோகத்தினுடைய கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவளுடைய ஒரு நாள்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம், நம்மளுடைய வருஷம். இப்போ வேதம் நமக்கு தேவலோகத்து கணக்க சொல்லி கொடுக்கறது. தேவலோகத்தின் படி 12,000 வருஷம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய வருஷப்படி அவளுக்கு ஒரு நாள், அந்த மாதிரி 360 நாள் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12,000 வருஷம் அப்படிங்கிறது ஆச்சுன்னு சொன்னா அதற்கு ஒரு சதுர்யுகம் அப்படின்னு பெயர். அந்த சதுர்யுகத்தை நாம அந்த 12,000 360 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அவளுடைய ஒரு நாள்ங்கிறது நமக்கு 360 நாள், 360 நாள் சேர்த்ததுதான் அவளுக்கு ஒரு நாள். அப்ப என்ன பண்ணணும்னா தேவலோகத்து கணக்க நம்ம மனுஷலோகத்துல 360 நாளை மல்டிப்ளை பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, 4800 வருஷம் கிருத்தயுகம். அந்த 12,000 வருஷத்துல முதல் 4800 வருஷம் இருக்கு, அதற்கு கிருத்தயுகம் அப்படின்னு பெயர். 4800 நம்ம 360 நாளை பெருக்கிக்கணும்.
பெருக்கிண்டா 17,96,000 வருஷங்கள் அப்படி வருது. அதற்கப்புறம் அடுத்தாப்புல இருக்கக்கூடிய 3600 வருஷங்கள் திரேதாயுகம் அப்படின்னு சொல்றார். அது இங்க 360 பெருக்கினா 12,000 சில்லறைன்னு வரும். அதற்கப்புறம் 12 லட்சத்தி சில்லறை வருது. அதற்கப்புறம் சொல்றார் துவாபர யுகம். துவாபர யுகம் 2400 வருஷம் தேவலோகத்துல. நமக்கு இது 7 லட்சத்துல இருந்து 9 லட்சத்துக்குள்ள வருது. அப்புறம் இந்த கலியுகம். கலியுகம்ங்கிறது தான் இருக்கிறதுலயே சின்னது. 1200 வருஷம் தேவலோகத்து கணக்குல. நமக்கு 1200 360 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாக்க 4,32,000 அப்படிங்கிற வருஷம் அமையும். 4,32,000 வருஷம் கலியுகம் அப்படிங்கிறது ஆறுது. இப்போ இந்த மாதிரி 12,000 வருஷத்தையும் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொன்னோம். இந்த சதுர்யுகம் இருக்கு இல்லையா, இந்த சதுர்யுகம் 71 தடவை ஆச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு மன்வந்தரம் அப்படின்னு பெயர். ஒரு இந்த 12,000 வருஷம் தேவலோகத்து கணக்குல 12,000 வருஷம்ங்கிறது 71 தடவை ரிப்பீட் ஆகணும். ரிப்பீட் ஆனா அதற்கு ஒரு மன்வந்தரம் அப்படின்னு பெயர். அப்போ ஒரு பிரளயம் ஏற்படும். பிரளயம் ஏற்பட்டு இந்திராதி தேவதைகள் எல்லாரும் அழிக்கப்படுவா, திருப்பியும் சிருஷ்டி ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு மன்வந்தரம். மனு அப்படிங்கிறவர் முதல்ல பிறப்பிக்கப்படக்கூடியவர் சிருஷ்டியில. அவரிலிருந்து இன்னொரு மனுக்கு, ஒரு மனுக்கிலிருந்து இன்னொரு மனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்தரம், இடைவெளி காலம் என்ன உண்டோ அதற்கு ஒரு மன்வந்தரம்னு பெயர். தேவலோகத்து கணக்குல 71 சதுர்யுகம் அப்படிங்கிறது. பூலோகத்து கணக்குல ஒரு மன்வந்தரம்ங்கிறது 3,08,00,000 இவ்வளவு வருஷங்கள். 3,60,27,000 வருஷங்கள் பூமியில ஒரு ஆனாதான் ஒரு மன்வந்தரம்ங்கிறது வருது. இந்த மாதிரி 14 மனுக்கள் உண்டு. அதனாலதான் நாம சப்தமே வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்றோம். நான் பின்னாடி சொல்றேன். 14 மன்வந்தரங்கள். இந்த மாதிரி 14 மன்வந்தரங்களை சேர்த்தா 430 கோடி வருஷங்கள் பூமியில ஆனா பிரம்மாக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றார். சத்தியலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாக்கு ஒரு நாள். இந்த மாதிரி பிரம்மா 100 வருஷம் வாழ்வார் அப்படின்னு சொல்றார். வாழ்ந்தா பிரம்மாவினுடைய 50 வருஷம்ங்கிறது இருக்கே அதற்கு ஒரு பரார்த்தம் அப்படின்னு பேரு. பரம் அப்படின்னா உயர்ந்த வாழ்வுன்னு அர்த்தம், உயர்ந்ததுங்கிற அர்த்தம் பரம்ங்கிற வார்த்தைக்கு. இந்த உலகத்துல எறும்புல இருந்து ஆரம்பிச்சு வாழக்கூடிய ஜீவன்கள் என்ன உண்டோ அந்த ஜீவன்கள்லயே நிறைய நாள் வாழக்கூடியவர் அப்படின்னா பிரம்மா. அதனால அவருக்கு பரன் அப்படின்னு பெயர். நிறைய நாள் வாழக்கூடியவர். அவருடைய பாதி அப்படின்னு சொன்னா அதற்கு பரார்த்தம் அப்படின்னு பெயர். அவருடைய பாதின்னு அர்த்தம். அப்ப என்னாச்சுன்னு கேட்டா பிரம்மாவனுடைய 50 வருஷத்துக்கு ஒரு பரார்த்தம்னு பெயர். இன்னொரு 50 வருஷம் அவர் இருப்பார். அதனாலதான் இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். சங்கல்பத்துல நாம சொல்லுவோம் அத்ய பிரம்மணஹா, இன்று பிரம்மாவிற்கு த்விதீய பரார்த்தே. பரார்த்தம்னு சொன்னா சொல்லிட்டோம். பிரம்மாவனுடைய ஆயுசுல 50 வருஷத்துக்கு ஒரு பரார்த்தம்னு பெயர். இன்னொரு 50 வருஷத்துக்கு 2வது பரார்த்தம். அதுல த்விதீய பரார்த்தேன்னு சொன்னா பிரம்மாவனுடைய 2வது 50 வருஷத்துல ஸ்வேதவராக கல்பே அப்படின்னா, கல்பம் அப்படின்னா பிரம்மாவனுடைய கணக்குல ஒரு நாள்னு அர்த்தம். ஒரு கல்பத்துக்கு 14 மனுக்கள் உண்டு. அப்போ முதல் நாள் 50 அப்தாதௌ பிரதமே மாசே பிரதமே பக்ஷே பிரதமே திவசே அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணியா விட்ட சங்கல்பத்தெல்லாம் சொல்லுவோம். அப்போ பிரம்மாக்கு 51வது வயசுல முதல் நாள் கரெக்டா 50 வயசு ஆயிருக்காம் பிரம்மாக்கு. அத்ய பிரம்மணஹா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே. பிரம்மாவனுடைய ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. என்ன பெயர், எதனால இந்த பெயர் வருதுன்னு கேட்டா அந்த பிரம்மாவனுடைய ஒரு நாளுக்குள்ள பிரம்மா பல அவதாரங்கள், பகவான் பல அவதாரங்கள் எடுப்பார் பூமியில. பல அவதாரத்துல முதல் அவதாரம் என்னவோ அதை வச்சு இந்த இதுக்கு வராகம் ஸ்வேதவராக கல்பம் அப்படின்னு வெள்ளை வர்ணமுடைய வராகமாக பகவான் முதல்ல அவதாரம் பண்ணி பூமியை உத்தாரணம் பண்ணினதுனால சுவாயம்புவ மன்வந்தரத்துல இந்த நாளுக்கு ஸ்வேதவராக கல்பம் அப்படின்னு பெயர். கல்பம்னா பிரம்மாவனுடைய நாள்னு அர்த்தம். அப்போ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே. அப்புறம் என்னன்னு கேட்டா 14 மன்வந்தரங்கள்ல சுவாயம்புவ ஸ்வாரோச்சிஷ உத்தம தாமச ரைவத சாக்ஷுஷன்னு 6 மன்வந்தரங்கள் ஆயிடுத்து. 6 மன்வந்தரம்னா
71 இன்டு 6ங்கிற அளவுக்கு தேவலோகத்து சதுர்யுகங்கள் ஆயிடுத்து. இப்ப 7வது சப்தமே வைவஸ்வத மன்வந்தரே. இந்த 7வது மன்வந்தரத்துல முதல்ல பிறந்தவர் வைவஸ்வத மனுங்கிறவர். அப்புறம் தான் இக்ஷ்வாகு வம்சம். எல்லா சரித்திரமும் நமக்கு தெரியும். அந்த 7வது மன்வந்தரத்துல ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம்னு சொன்னோம். 71 தடவை கிருதயுகம், 71 தடவை திரேதாயுகம், 71 தடவை துவாபர யுகம், 71 தடவை கலியுகம் வரும். அப்போ அதுல எத்தனாவது கலியுகம் இதுன்னு கேட்டா அஷ்டாவிம்சதி தமே கலியுகே. அதுதான் சொல்றோம். வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே, 28வது கலியுகமா இது. அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே. கலியுகம்னா 4,32,000 வருஷம்னு நாம சொன்னோம். 4,32,000 வருஷம்ங்கிறத நாம 4ஆ பிரிச்சிடணும். பாதம்னு சொன்னா 25% அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. 4ஆ பிரிச்சோம்னா 1,08,000 வருஷம்ங்கிறது ஒரு பாதம். கலியுகம் ஆரம்பிச்சு நம்ம முதல் பாதத்துலதான் இருக்கோம். முதல் பாதம்னு சொன்னா கலியுகம் ஆரம்பிச்சு இந்த குரோதி வருஷம்னு சொல்லக்கூடியது 5125வது வருஷம் தான். 1,08,000 வருஷம் வரைக்கும் முதல் பாதம். அப்போ பிரதமே பாதே அப்படிங்கிறது இது வரைக்கும் காலத்தை குறிக்கக்கூடியது. இதற்கப்புறம் இருக்கக்கூடியது நாம எங்க இருக்கோங்கிறது அது இப்ப விஷயம் இல்லை. காலம் தான் நமக்கு விஷயம். ஜம்பூ தீபே பாரத வருஷே பரதகண்டே அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறோம். அதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துக்கு தான் இது ஆரம்பத்தில இருந்து சொல்றார். இந்த காலம் இத்தனை கோடி கணக்கான வருஷங்கள் இருக்கு. இதுல புரிஞ்சுக்கிறது, இந்த காலத்தை இதமித்தம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப துர்லபம். இருந்தாலும் மகரிஷிகள் நமக்கு இப்படி அன்றாட சங்கல்பத்திலேயே இதை நமக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கார். எதற்கு சங்கல்பத்துல இந்த காலம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நாம எந்த ஒரு காரியம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலும் எப்ப பண்ணின எங்க பண்ணின அப்படிங்கிறது நிச்சயமா அந்த கேள்வி உண்டு. நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்த அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காலம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. அந்த காலத்துல பண்ணினாதான் நான் நேத்திக்கு பார்த்தேன் இன்னைக்கு பார்க்கலங்கிறத காலத்தை வச்சுதான் நாம நிர்ணயம் பண்றோம். எல்லாத்துக்கும் அடிப்படை காலம். அது மட்டும் இல்ல, நாம ஏதாவது ஒரு காரியம் பண்றோம், அந்த காலத்து வழக்கம். ஏதாவது ஒரு புஸ்தகம் எழுதுறா, ஏதாவது ஒரு ராமநாமம் எழுதுறான்னா எழுதும் பொழுது டேட் போடுவா. ஏன் அப்படின்னா நாம நம்மளுடைய முன்னேற்றத்தையே அப்பதான் பார்க்க முடியும். நாம இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னா இன்னைக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேங்கிற டேட் போடுவா. எதற்குன்னு கேட்டா அடுத்த வருஷம் இதே நாள் நான் படிக்கிறச்சே இந்த ஒரு வருஷத்துல என்னுடைய முன்னேற்றம் எவ்வளோ, முன்னேற்றம் குறைவா இருந்ததுன்னா அதை வளர்த்துக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அது பண்ற வழக்கம், அது சதாச்சாரம். அது அப்படி ஒவ்வொரு கிரியைக்கும் காலத்தை நாம குறிப்பிடுறதுங்கிறது ஒரு வழக்கம், நல்ல வழக்கம். அது அப்படி இருக்க இந்த நோட்ஸ் எல்லாம் சில சமயம் தொலைஞ்சு போயிடலாம், இல்லைன்னா கெட்டு போயிடலாம், அழிஞ்சு போயிடலாம். ஆனா நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சங்கல்பம் பண்ணிண்டேன்னு சொன்னா சங்கல்பத்துக்கு பகவான் காது கொடுப்பாராம். நீ எங்க உக்காண்டு என்ன பண்ற, எப்போ பண்ற அப்படிங்கறத அவர் இத்தனை சதுர்யுகங்கள்ல இத்தனை கோடி வருஷங்கள்ல இந்த நாள்ல நீ இன்னைக்கு பண்ணங்கிறத அவரிடத்தை ரெஜிஸ்டர் பண்ணாதான் அதற்கு உனக்கு புண்ணியமோ பாபமோ அவரால் கொடுக்க முடியும். அதனாலதான் சொல்லுவா தர்மசாஸ்திரங்கள்ல ஒரு காரியத்தை சங்கல்பம் பண்ணாம பண்ணிட்டோம்னா அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு. ஏன்னு கேட்டா சுவாமியின் இடத்துல நாம அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். இன்னைக்கு நான் இப்ப இந்த பூஜையை பண்றேன் அப்படிங்கறத பிரம்மாவனுடைய இத்தனாவது வயசுல இன்னைக்கு இந்த கல்பத்துல இந்த சதுர்யுகத்துல இந்த மன்வந்தரத்துல இந்த கலியுகத்துல இந்த வருஷத்துல இன்னைக்கு நான் இதை பண்றேன் அப்படி இந்த காலையில் மாலையிலோ சாயங்காலத்திலயோ நான் இதை பண்றேங்கிறத பதிவு பண்ணிட்டோம்னா அது அதனுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றார். அப்போ இந்த காலம்ங்கிறது எல்லா அனுஷ்டானங்களுக்கும் நாம பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்துல இருந்து ஆரம்பிச்சு வரலட்சுமி நோன்பு முதலிய நோன்புகள் என்ன உண்டோ எல்லாத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் பூணல் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இந்த காலம் இருக்கு. அப்போ இந்த காலத்தை அவசியம் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாதான் இன்னைக்கு வரலட்சுமி நோன்புன்னு தெரிஞ்சாதானே நாம நோன்பு பண்ணிக்கிறதுக்கு. அப்ப எந்த ஒரு காரியத்துக்கும் அடிப்படை காலம் இருக்கு. அந்த காலத்தை அவசியம் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. இப்ப நாம சொன்னது ரொம்ப பெரிய கணக்கு. ஆனா அன்றாட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதற்கு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு பெயர். இப்போ பொதுவா அங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்ட் அப்படின்னு அர்த்தம். அங்கி அப்படின்னு சொன்னா அது உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப கை கால்லாம் நமக்கு எப்படி ஒரு அங்கம் ஆகுமோ அதே மாதிரி ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதற்கு 5 அங்கங்கள் உண்டு. அதைத்தான் நாம பஞ்சாங்கம் அப்படின்னு குறிப்பிடுறோம். அது என்ன அப்படின்னு கேட்டா
திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லக்கூடியது இந்த 5. இது 5 வச்சுதான் நாம வந்து ஒரு நாள் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். இதுல பஞ்சாங்க பఠனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாம எல்லாரும் அவசியம் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு நாளும் இந்த 5 தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டே ஆகணும். இது தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால எந்த ஒரு தர்ம காரியங்களையும் பண்ண முடியாது. எந்த ஒரு தர்ம காரியமும் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த மனுஷ ஜென்மாவே வியர்த்தமா போயிடும். அப்போ இப்பேற்பட்ட காலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான், அவருடைய ரூபத்தை நாம தெரிஞ்சுட்டோம். இந்த சகலமும் காலோஸ்மி லோகக்ஷயகிருத் பிரவிருத்தான்னு விஸ்வரூபாத்தியாயத்துல பகவான் பகவத்கீதையில சொல்றார். சாட்சாத் காலஸ்வரூபமே நான் இருக்கேன், காலஸ்வரூபமாகவே இருக்கேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த காலம் எல்லா தர்மங்களுக்கும் அடிப்படையாக இருக்கு. அந்த காலத்துல நாம வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுனால நாம பண்ணக்கூடிய கர்மாக்கள் வந்து பதிவு செய்யப்படுறது. அதனால நமக்கு புண்ணியங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அந்த காலத்தை நாம எப்படி கணக்கிடுறது அப்படின்னா அதற்கு பல விதிமுறைகள் இருக்கு, பல பிரகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களை வச்சும் நம்மளால காலத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதுல பல வழக்கங்கள் நம்மளுடைய பாரத தேசத்திலேயே இருக்கு. நம்ம விந்தியம், அதாவது நார்த் இந்தியால, விந்தியத்துக்கு உத்தரத்துல நார்த் இந்தியால இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அநேகமா வந்து பாருகஸ்பத்தியமானம் அப்படிங்கறத வச்சுப்பா. மானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அளவிடுறது அப்படிங்கிற அர்த்தம். பாருகஸ்பத்தியமானம்னு சொன்னா ப்ரஹஸ்பதினு சொல்லக்கூடிய ஜூபிட்டர்னு சொல்றாளே அந்த கிரகத்தை வச்சு அதனுடைய சஞ்சாரத்தை வச்சு அவ வந்து நாளை குறிக்கிறதுனால அதற்கு பாருகஸ்பத்தியமானம்னு பெயர். அதே மாதிரி மகாராஷ்டிரால இருந்து ஆரம்பிச்சு மத்திய பிரதேஷ்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே, சவுத் இந்தியா பெரும்பாலுமே சந்திரனையும் சூரியனையும் வச்சுதான் வந்து நாளை நாம வந்து கணிக்கிறோம். அதுலயுமே வந்து சந்திரனை வச்சு கணிக்கக்கூடியவா ரொம்ப ஜாஸ்தி. சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை வச்சு கணிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர்கள், அதே மாதிரி கேரளால இருக்கக்கூடிய மலையாளிகள், அதே மாதிரி மகாராஷ்டிரம், இந்த 3 தேசம் மாத்திரம் சௌரமானம் அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கோம். நாம் எல்லாரும் பண்ணக்கூடியது சௌரமானம். சௌரமானம்னா சூரியன் சந்திரன் 2 பேரையும் வச்சு நாம வந்து கணிக்கிறோம். இருந்தாலும் சூரியனுடைய கணிப்பு, சூரியனை வச்சு பண்ணக்கூடிய கணிப்பு அதிகமா இருக்கும் சௌரமானத்துல. அதுல சௌரமானம் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்லிட்டோம். சூரியனை வச்சு பண்ணக்கூடிய மானம். இதை வச்சு நாம பார்க்கறச்சே சூரியன் அப்படிங்கிறவர், அதாவது நாம எல்லாமே வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா 2 விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ட்ரெயின் போறது பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தன் உட்காந்து ட்ரெயினை பாக்குறான். ட்ரெயின்குள்ள ஒருத்தன் உட்காந்து இருக்கான், ஒரு குழந்தை. ட்ரெயின்குள்ள ஒரு குழந்தை பந்து வீசி விளையாடுறான். அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் மேல வேகமா போயின்னு இருக்கு, நிக்காம. அந்த சின்ன குழந்தை இப்படி பாலை தூக்கி போடுறான். தூக்கி போட்டா பிளாட்ஃபார்முக்குள்ள என்டர் ஆர்த்தே அந்த பாலை மேல போட்டான். ஆனா இந்த ட்ரெயின் போற அந்த கிராவிட்டிக்கு இவனும் நகுந்து அந்த என்னாச்சுன்னு கேட்டா பால் பிளாட்ஃபார்ம் முடியறச்சே அவன் கையில வந்து விழுந்தது. உண்மையா பிளாட்ஃபார்ம் வெளியில உட்காந்து பார்க்கக்கூடிய நமக்கு தெரியறது அந்த பால் வந்து இப்படி டிராவல் பண்ணிச்சு. அவன் தூக்கி போட்டது இப்படி டிராவல் ஆச்சு பால். ஆனா அந்த குழந்தை கிட்ட அதை சொன்னா அவனால அதை ஏத்துக்க முடியாது. பால் இப்படி டிராவல் ஆனா திருப்பி என் கையில விழுந்திருக்காதும்பா அவன். உண்மை என்னன்னு கேட்டா அவனும் சேர்ந்து நகுந்ததுனால அவனுக்கு அது தெரியல. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கை மேல போட்டான், திருப்பி கை கீழே வந்ததுங்கிறது தான் உண்மை அவனை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி பூமிக்கு வெளியில இருந்து பாக்கறச்சே கணக்கு வேற மாதிரி இருக்கும், பூமிக்குள்ளே இருந்து பாக்கறச்சே நம்மளுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கும். இது வந்து 2ம் முரண்படும். அதனால நாம பார்க்கறச்சே பூமிக்கு வெளியில இருந்து பாக்குறோமா பூமிக்குள்ளே இருந்து பாக்குறோமாங்கிறத வச்சுதான் அந்த கணக்கை போடணும். அதற்கப்புறம் நடுவுல மாறிட்டோம்னு சொன்னா அந்த கணக்கெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா நாம எல்லாம் பண்ணக்கூடிய கணக்கு பூமிக்குள்ளே இருந்து பண்ணக்கூடிய கணக்கு. இந்த பஞ்சாங்கங்க எல்லாமே பூமிக்குள்ள இருந்து பண்ணக்கூடிய கணக்குன்னா ஏன் இதை பண்றோம், வெளியில இருந்து பண்ணல? நமக்கு சாஸ்திரங்கள்ல பூமி பூகோளமா இருக்கு, பூகோள வர்ணனைகள்லாம் நிறைய இருக்கு. எந்த பொழுதிலும் பூமிக்குள்ளதான் நாம என்ன பண்ணாலும் அந்தரத்துல பறந்துட்டு ஒரு பூஜை பண்ணிட போறது இல்ல. எது பண்ணாலும் பூமிக்குள்ளதான் பண்ண போறோம். அந்த பூமிக்குள்ள பண்றச்சே இங்க இருக்கக்கூடிய கணக்கு தான் நமக்கு தேவைங்கிறதுனால இந்த கணக்கு தான் நம்ம பிரதானமா வச்சுன்றோம். இதை அடிப்படையா வச்சுட்டு நம்ம மேல எல்லாமே பார்க்கணும். அப்படி பாக்கறச்சே சூரியன் வந்து பூமியை வட்டம் வரார் அப்படிங்கிறது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். உண்மையா சூரியன் சுத்தல பூமி தான் சுத்துறது அப்படின்னா அது வெளியில இருக்கிறவருடைய கணக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சூரியனை நம்ம வீடு சுத்துறதுன்னு ஒத்துக்கவே மாட்டோம். காலம்பர ஆபீஸ்க்கு கிளம்பி திரும்பி வந்தா வீடு இங்க இல்லைன்னாக்க அப்படியே ஒரு நாள் கூட ஆனது இல்லையே. வீடு சுத்துறதுன்னா ஒத்துக்க மாட்டோம். அதே இடத்துல அதே தெருவுல அதே லெஃப்ட்ல தான் இருக்கு வீடு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து நம்ம பாக்குறதுதான் நமக்கு சத்தியம். அப்படி பாக்கறச்சே
சூரியன் சந்திரன் முதலிய கிரகங்கள் எல்லாம் சுத்துறது அப்படிங்கிறது உள்ளேந்து பார்க்கக்கூடிய, எப்படி வந்து ட்ரெயினை பிறந்ததுல இருந்து ட்ரெயினை விட்டு ஒரு குழந்தை வெளியிலேயே இறங்கலன்னு வச்சுப்போம், அந்த ட்ரெயினும் நிக்காம போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி இருந்ததுன்னா உள்ள இருக்கிறவனை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் தான் நகர்றது, அவன் நகரல. அப்போ நிக்கிறதுனால நம்மளால உணர முடியாது. ஒரே நம்ம டிராவல்லையே இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுப்போமே, வெளியில இருக்கக்கூடியதுதான் நகர்றதுன்னு நாம புரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம பொட்டியெல்லாம் வச்ச இடத்துலதான் இருக்கு, நம்ம சீட்டு இருக்கிற இடத்துலதான் இருக்கு. அந்த மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம ஸ்திரமா இருக்கோம். கிரகங்கள்லாம் சஞ்சாரம் பண்றதுங்கிறது நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய அனுபவம். அதை வச்சு இந்த கணக்கு. அப்படி பாக்குறச்சே கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு மேற்குல அஸ்தமிக்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்றது. அந்த சஞ்சாரம் பண்றச்சே இந்த பூமியை சுத்தி வர்றதுக்கு சூரியனுக்கு மொத்தம் 360 நாட்கள் தேவைப்படுறது. அந்த ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு டிகிரி அப்படின்னு எடுத்துண்டு இந்த சூரியனுக்கு 360 டிகிரி இருக்கு அப்படிங்கிறத நாம எடுத்துட்டா அதுல ஒவ்வொரு 360 டிகிரிஸ்க்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்கா. ஏன்னா சூரியன் ஒரே மாதிரி சஞ்சாரம் பண்ணா கூட அந்த காலகட்டத்துல பூமியில ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மாறி இருக்கு. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இல்ல. ஆனா நீண்ட காலம் இதை ஆராய்ச்சி பண்ண மகர்ஷிகளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டா, இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இல்லையே தவிர முதல் வருஷம் மாதிரிதான் 61வது வருஷம் இருக்கு, 61வது வருஷம் மாதிரிதான் 121வது வருஷம் இருக்கு. இத நீண்ட காலங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்தந்த வருஷத்திற்குன்னு ஒரு தன்மை உண்டு அப்படிங்கிறத அவ ஆராய்ஞ்சு வச்சிருக்கா மகர்ஷிகள். அதனாலதான் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அதற்கு ஒரு பெயர் வச்சிடலாம். பேர் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்ப நாமே இருக்கோம், 1000 தெரு இருக்கு ஊர்ல, எதுக்கு தெருவுக்கு பேர் வைக்கிறோம்? தெரு அழறதா என்ன பேர் வைக்கலன்னு எதற்கு? இப்ப குழந்தைகளுக்கே நம்ம ஆத்துல 3 குழந்தைகள் இருக்கு, பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, கூப்பிட்டா 3 பேரும் வரக்கூடாது, நாம போடு சொன்னா 3 பேரும் போக கூடாது, யாராவது ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த வேலையை கொடுக்கணும். அப்படின்னா யாருக்கு கொடுக்கறதுங்கிறத தீர்மானம், இவனை மட்டும் அடையாளப்படுத்தணும்னு சொன்னா அதற்கு சிம்பிளா 2வது பிறந்தவனேன்னு கூப்பிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு பேர் அப்படிங்கறது வச்சுக்கிறோம். இது இங்கேன்னு இல்ல, ஒரு தெருவுக்கு வைக்கிற பேர் கூட அதுதான் காரணம். நாம 500வது தெருவுக்கு போன்னு நான் சொல்ல முடியும். அப்ப என்ன பண்றோம்னு கேட்டா, ஒரு தெருவுக்கு நேதாஜி நகர் அப்படின்னு வச்சிடறோம். அந்த ஸ்ட்ரீட்ல போனாக்க அது ஒண்டிதான் இருக்குங்கிறதுனால கண்டுபிடிச்சிடும். இப்படி இந்த மகர்ஷிகள் என்ன பண்ணான்னு கேட்டா, அந்தந்த வருஷத்தினுடைய தன்மையை பார்த்துட்டு அதற்கு ஒரு பெயர் வச்சுட்டா. பேர் வச்சுட்டா என்ன ஆகும்னா, அந்த பேரு அந்த வருஷத்தினுடைய தன்மையை நமக்கு உபதேசிக்கிறது. அதனாலதான் இந்த வருஷங்களுக்கெல்லாம் பெயர் வச்சிருக்கா. இத பத்தி தாட்ஸோ திங்கிங்ஸோ இல்லாதனால அவ எண்ணிக்கையே வச்சுட்டு இருக்கா, 2000, 2001, 2002. அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா பிரபவ விபவ அப்படின்னு சொல்றதுனாலயோ சோபகிருத்து குரோதின்னு சொல்றதுனால நமக்கு இதுல ஒரு பலன் இருக்கு. பலன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, குரோதின்னு சொன்னாலே அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுன்றலாம். இதற்காக வச்சிருக்கா, பர்பஸ்ஃபுல்லா வச்சிருக்கா இதுக்கெல்லாம் பெயர். இல்லைன்னா ஒரு காலத்துக்கு பெயருங்கிறது தேவையே இல்லை. எப்படி வசந்த ருத்து அப்படின்னா அந்த 2 மாசத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. அதற்கு அழகா தமிழ்லயுமே பாடல்கள்லாம் இருக்கு. அத சொல்றார் பஞ்சாங்கத்துல, கோர குரோதி தனில் கொள்ளை மிகும் அப்படின்னு சொல்றார். பொதுவா குரோதி அப்படின்னாலே கோரம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றா. குரோதம் அப்படின்னு சொன்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, குரோதின்னு சொன்னா கோபம் உடையது அப்படிங்கிற அர்த்தம் ஆடுது. இது மெஜாரிட்டி. என்ன ஆகும்னு கேட்டா பின்னாடி பலன்ல சொல்ல போறார். ஒருத்தருக்கொத்தர் நிறைய பிரஜைகளுக்குள்ள ஒருத்தருக்கொத்தர் மனஸ்தாபங்களும் நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வரும் அப்படிங்கறத சொல்றார். அதனாலேயே இதற்கு பெரும் மெஜாரிட்டியா எல்லாருக்கும் கோபம் வர்றது தன்மையா இருக்கிறதுனால இந்த ஒரு அட்மாஸ்பியர் அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு அமையறதுனால எல்லாருடைய தாட் ப்ராசஸும் அந்த மாதிரி அமையறதான். இதை கவனிச்ச மகர்ஷிகள் அப்படி பேர் வச்சிருக்கா. அப்போ குரோதி வருஷத்துல என்ன ஆகும்னு கேட்டா, கோர குரோதி அப்படிங்கிற முதல்ல கோரமா இருக்கும். கோரமா இருக்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறத விட ஒரு கோரத்தன்மைங்கிறது வேற என்ன இருக்கு? மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறத விட. அதுக்கப்புறம் இல்ல, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா கொள்ளை மிகும் அப்படின்னு சொல்றார். அதிகமான திருட்டு பயம் இந்த வருஷத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி கல்லறினால், அதாவது திருடர்களால் அதிகமான, கல்வர்களால் அதிகமான கொள்ளை பயம் இருக்கும். அதே மாதிரி பாரில் மழை பெய்யும். இந்த வருஷத்துல ரொம்ப மிதமான மழை இருக்கும்.
அதே சமயம் அந்த மழை கம்மியா இருக்கிறதுனால விளைச்சல்களும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சசிய தனதானிய அபிவிருத்திகளும், அதாவது தானியம் சசியம் முதலிய அபிவிருத்திகளும் குறைவாகவே இருக்கும். குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறது இதற்கு தமிழ்ல ஒரு வெண்பான்னு சொன்னா ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்லோகங்கள்ல பல வகைகள்ல நம்ம பத்தியம் கத்தியம்லாம் சொல்ற மாதிரி உண்டு. இப்படி தமிழ்ல இதெல்லாம் சித்தர்களுடைய பாடல். சம்ஸ்கிருதத்திலையும் அந்த குரோதி வருஷத்துக்கு ஸ்லோகமாகவே இதுக்கு வாழலாம். இந்த மகர்ஷிகள் நமக்கு அர்த்தத்தை சொல்லியிருக்கா. குரோதி அப்படிங்கிறது அபி சந்ததையா குரோதிவத்சரே ஸ்வஸ்வ விருத்தயா அப்படின்னு சொல்ற. இந்த குரோதிவத்சரத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, தம்பதிகள் தம்பத்தியோர் வைரம் அந்யோன்யம், ஒவ்வொரு கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை அதிகமாகும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் பிரதானமா இதுக்கு குரோதி. அதுக்கு அந்த சண்டைக்கு காரணம் கோபமா இருக்கிறதுனால பிரஜானாஞ்ச பரஸ்பரம் அப்படின்னு சொல்றார். வெறும் ஃபேமிலிக்குள்ள மட்டும் இல்லையா, பொதுமக்களுக்குள்ளயும் நிறைய கோபங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வரலாம் அப்படின்னு அந்த புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போய் நாம இயர்லி ஒரு ஃபுல்லா பாடி செக்அப் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுப்போமே. டாக்டர்கிட்ட போய் நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சோம்னாக்க, நம்ம ரெகுலரா வரக்கூடியவ இவா நம்மள்ட்ட, அதனால இவாளுக்கு எல்லாம் நல்லதாவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் இல்ல பிபி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான்னா நாளைக்கு நமக்கு தான் கஷ்டம். டாக்டருங்கிறவன் என்ன இருக்கோ இருக்கிறபடி சொல்லணும். ஆனா சொல்றது எதற்காகன்னா நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்ல, சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக. அதனால மகர்ஷிகள் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த வருஷத்துக்கு இந்த மாதிரி சுபாவம் உண்டு அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, நடக்க கூடும் அப்படிங்கிறார். கண்டிப்பா நடக்கும்னாக்க நாம என்ன பரிகாரம் பண்ணாலும் நடந்துடும் அர்த்தம். நடக்க கூடுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நாம எப்படி வாழணுமோ அதற்கு பரிகாரத்தோடையும் நம்மளுடைய தர்மானுஷ்டானங்களோடையும் தெய்வ வழிபாடோடையும் நாம இருக்கும் பொழுது அது தவிர்க்கப்படும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் வரக்கூடும். அதனால நமக்கு சுகர் 400 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னா பயமுத்துறதுக்காக சொல்லல. மகர்ஷிகள் நமக்கு சொல்றது இந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடும்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, இன்னி ராத்திரியோட ஒரு சங்கல்பம், இந்த வருஷம் பூரா கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படி. ஏன்னா இந்த வருஷத்துல வரப்போற கெடுதல் எல்லாத்துக்கும் மூல காரணம் கோபம் தாங்கிறத சொல்லிட்டா மகர்ஷிகள் நமக்கு. அப்போ முடிஞ்ச வரைக்கும் கோபப்படக்கூடாது. கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு உயர்ந்த மருந்து நமக்கு சாஸ்திரம் சொல்றது மௌனம் அப்படின்னு. கோபம் வந்த க்ஷணமே மௌனம் ஆயிடணும். மனசு எப்ப திருப்பியும் ரொம்ப பிரசாந்தமாச்சோ அப்பதான் மௌன விரதம் முடியும் அப்படின்னு வச்சுட்டோம்னாலே முக்காவாசி பிரச்சனை போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது, இதை பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல, குரோதி வருஷத்துல முக்கியமா நாம மேற்கொள்ள வேண்டியது கோபத்தை நாம தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது. அப்படி இந்த வருஷத்தினுடைய இந்த பெயர்னாலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய, அதுதான் சொன்னேன் பர்பஸ்ஃபுல்லான பெயர் அப்படிங்குன்னு. அப்படி நாம இந்த குரோதி வருஷம்ங்கிற பெயர் இந்த வருஷத்துக்கு, ஒவ்வொரு வருஷத்தையும் நாம பார்க்கக்கூடியது உள்ளுக்குள்ள இருந்து இந்த நாட்டை யார் ஆள்றா அப்படின்னு. ஆனா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த காலத்துல பிறக்கக்கூடிய பிரஜைகளை அவாவாளுடைய ஒரு பொறுப்பு எடுத்துண்டு அந்தந்த கிரகங்கள் காப்பாத்துறதும் அவளை தண்டிக்கிறதும் எல்லாத்தையும் பண்றதுனால நம்மளுடைய சாஸ்திரப்படி, ஜோதிஷ சாஸ்திரப்படி அந்தந்த கிரகங்களுக்குள்ள யார் யார் எந்தெந்த பொறுப்பு அப்படிங்கிறத பகவான் வகுத்து கொடுத்திருக்கார். அப்படி பாக்கறச்சே இந்த வருஷத்துக்கு ராஜா யார் அப்படின்னு கேட்டா, நம்ம பொதுவா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த உகாதின்னு சொல்றமே தெலுங்கு வருஷப்பிறப்பு, அந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு எந்த கிழமை வருதோ அந்த கிழமைக்கு எந்த கிரகம் தேவதையோ, உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமையில இந்த வாட்டி வந்தது, செவ்வாய்க்கிழமையில உகாதி வந்ததுன்னு சொன்னா நம்மளுடைய சௌரமான கணக்குப்படி நம்ம வருஷத்திற்கு இந்த வருஷத்திற்கு அந்த செவ்வாய்ங்கிறவர் தான் தேவதை அப்படிங்க, அதாவது ராஜா. அவர் தான் ராஜாவாரா. ராஜா அப்படின்னு சொன்னா அவளுக்கு அத்தனை பிரஜைகளையும் காக்கிறதுக்கும் பிரஜைகளை தண்டிக்கிறதுக்குமான பொறுப்பை பகவான் அவளிடத்துல கொடுக்கிறார். அப்படி செவ்வாய் அப்படிங்கிறவர் ராஜாவாகவும், நம்மளுடைய வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு என்ன கிழமை இருக்கோ அந்த கிழமைக்கு யார் தேவதையோ அந்த தேவதை மந்திரியாகவும் அமையறா. இதுதான் ஃபார்முலா. எல்லா வருஷமும் இப்படிதான் அமையும்.
அப்படி பாக்கறச்சே இன்னைக்கு பண்டிகையா இருந்தா கூட நேத்திக்கே வருஷம் பிறந்துடுத்து, நேத்திக்கு ராத்திரியே வருஷம் பிறந்துடுத்து. அதனால நேத்திக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால இந்த வருஷத்திற்கு மந்திரியாக சனி பகவான் அமையறார். அப்படி செவ்வாய் சனி இந்த குரோதிங்கிறதும் அமையறது பாருங்களேன். அந்த சைக்கிளை வச்சு அவ சொல்றது, செவ்வாயும் சனியும் ரொம்ப குரூரமான கிரகங்கள், தண்டிக்கக்கூடிய கிரகங்கள். சாத்விகமான ப்ரஹஸ்பதி சந்திரன் மாதிரி கிடையாது, செவ்வாயும் சனி எல்லாம் ரொம்ப கோரமான கிரகங்கள். அப்படி இருக்க அவ ரெண்டு பேரிடத்திலயும் மொத்த ராஜாங்கத்தையும் ஒப்படைச்சாச்சு, மந்திரியும் ராஜாவும். ராஜா சொல்றதுக்கு மேல செயல்படக்கூடிய மந்திரி துஷ்ட விஷயத்துல. அப்படி செவ்வாயும் சனியுமாக அமையறா. அதுல ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கறத நமக்கு சொல்ற. இந்த சாஸ்திரங்கள்ல நமக்கு சொல்றச்சே இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மொத்தம் 9 போஸ்ட் விதிக்கிறா. இதுல என்னன்னு கேட்டா, ராஜா, மந்திரி, சேனாதிபதி, சஸ்யாதிபதி, தானியாதிபதி, அர்காதிபதி, மேகாதிபதி, ரசாதிபதி, நீரசாதிபதினு சொல்லக்கூடிய 9 போஸ்ட். இது என்னன்னு சொல்லிடுறேன். ராஜாங்கிறவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மந்திரிங்கிறதும் தெரியும். சேனாதிபதி அப்படிங்கிறது பிரஜைகளை துஷ்டர்களிடத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் சேனாதிபதி. அதே மாதிரி சஸ்யாதிபதி, சஸ்யம்னா பயிர்கள், பயிர்களுக்கு அதிபதியாகவும். தானியாதிபதி அப்படிங்கிறது விளையக்கூடிய தானியங்களுக்கு, பயிர்னால விளையக்கூடிய தானியங்களுக்கு அதிபதி. அர்காதிபதி, அர்க்கம் அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல விலைவாசி அப்படின்னு அர்த்தம். விலை மதிப்புக்கு, விலைகளை நிர்ணயிக்கத்திற்கு அதற்குன்னு ஒரு அதிபதி. விலை அப்படிங்கிறது விளைச்சலுடைய அடிப்படையில இருக்கிறதுனால அதுக்கு அர்காதிபதினு ஒருவர். மேகாதிபதி, மழை பெய்யறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு ஒருத்தர். ரசாதிபதி, ரசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எசன்ஸ் உடைய பொருட்கள், புஷ்பங்கள், தானியங்கள் எல்லாம் அதுல அடங்கும். எல்லாம் புஷ்பங்கள் எல்லாம் ரசம் இருக்கு இல்லையா, சாரம், இதெல்லாம். நீரசாதிபதி, ரசம் இல்லாத பொருட்கள். ரசம் இல்லாததுன்னா உலோகங்கள், அதாவது கொஞ்சம் கூட அதுல எசன்ஸே இருக்காது. அது முத்து, பவழம், தங்கம், வெள்ளி, இது எல்லாத்துக்கும் நீரசங்கள்னு பெயர். அதனாலதான் இவாளுக்கெல்லாம் மினிஸ்ட்ரி, இந்த ஆதிபத்தியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இயற்கையா அந்த கிரகங்களால விளையக்கூடிய பொருட்கள் இதெல்லாம். இதுல இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் கூட நாம உற்பத்தி பண்ணிக்க முடியாத பொருட்கள், அந்த தேவதைகள் கொடுத்தாதான் உண்டு. இங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கக்கூடிய பொருளை அவ நிர்வாகம் பண்றதுக்கு. ஆனா தேவலோகத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே கொடுக்கக்கூடியவர்கள். மேகம் அப்படின்னு சொன்னா மழையை பொழியக்கூடியவர்கள், தானியத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இந்த புஷ்பங்கள், பழங்கள்லாம் நாம செடி வைக்கலாம், புஷ்பம் பூத்தாதானே உண்டு. அதே மாதிரி தங்கங்கள்லாம் கிடைச்சாதானே உண்டு. இதெல்லாம் தேவதைகளுடைய கட்டுப்பாடுல இருக்கிறதுனால அந்த போஸ்ட் எல்லாம் மட்டும் அவளுக்கு கொடுக்கப்படுறது. இந்த மாதிரி 9 ஆதிபத்தியங்களை கொடுக்கறா. இதுல நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப சொன்னோம் தெலுங்கு வருஷ பிறப்பு அன்னைக்கு எந்த கிழமையோ அவர் தான் ராஜா அப்படின்னு, தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு என்ன கிழமையோ அவர் தான் மந்திரி அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சிம்ம மாசம்னு சொல்லக்கூடிய ஆவணி மாசம், ஆவணி மாசம் முதல் நாள் என்ன கிழமையோ அவர் தான் சேனாதிபதியா இருப்பா அந்த வருஷத்துக்கு. அதே மாதிரி இந்த கடக மாசம்னு சொல்லக்கூடிய ஆடி மாசம், ஆடி மாசத்தினுடைய முதல் நாளுக்கு என்ன கிழமையோ அவர் தான் சஸ்யாதிபதி. அதே மாதிரி மார்கழி மாசம், தனுர் மாசத்தினுடைய முதல் நாள் என்ன கிழமையோ அவர் தானியாதிபதி அப்படின்னும். மிதுன மாசம்னு சொல்லக்கூடிய ஆணி மாசத்தினுடைய முதல் நாள் என்னவோ அந்த தேவதை அர்காதிபதி அப்படின்னும். அதே மாதிரி பகவான் முதல் நாள் எந்த நட்சத்திரத்துல இந்த ஆருத்ரா பிரவேசம் அப்படின்னு சொல்றோமே, இன்னைக்கு ஆருத்ரா நட்சத்திரத்துல இந்த வருஷத்துக்குள்ள நுழைகிறார் சூரியன். அதை வச்சு வாசராதிபதி, மேகாதிபதி அப்படின்னும். துலா மாசம், துலா மாசத்தினுடைய முதல் நாள் ஐப்பசி முதல் நாளுடைய கிழமை என்னவோ அதை வச்சு ரசாதிபதி. தை மாசத்தினுடைய முதல் நாள் நீரசாதிபதி அப்படிங்கறத ஒரு ஃபார்முலா பகவான் கொடுத்திருக்கார். எல்லா வருஷமும் அந்தந்த மாசத்தினுடைய முதல் நாள் கிழமைகள் மாறலாம். மாறும் பொழுது அந்தந்த கிழமைகளுக்கு எந்த கிரகங்கள் அதிபதியோ அந்த கிரகமே அந்த பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது பகவானால இயற்றப்பட்ட சட்டம். அப்படி இந்த வருஷத்துக்கு எப்படி அமைகிறது அப்படின்னு கேட்டா, நாம சொன்னோம் ராஜா செவ்வாய். செவ்வாய் ராஜாவா இருக்கிறதுனால உலகத்துக்கு என்ன பலன், என்ன கெடுதல் அப்படின்னு கேட்டா, சோரபாதா அப்படின்னு சொல்றார். நிறைய திருட்டு பயம் ஏற்படுமா இந்த வருஷத்துல, க்ஷுத்பாதா அப்படின்னு சொல்றார். பசி பட்னி, நிறைய விளைச்சல்கள் கம்மியா இருக்கிறதுனால பசி பட்னி ஏற்படுமா. விருஷ்டி நாசனம், மழை குறையும்.
நிருபாணாம்ச கலகம், தேவையில்லாம ஒரு நாட்டு தலைவர்களும் இன்னொரு நாட்டு தலைவர்களும் சண்டை போட்டுக்க நேரும். அதே மாதிரி பௌமோ வருஷாதிபேசதி, இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா செவ்வாய் எந்த வருஷத்துக்கு ராஜாவாராரோ இந்த மாதிரி செவ்வாயினால இந்த பலன்கள்லாம் ஏற்படும்னு சொன்னார். சனீஸ்வரர் மந்திரியா இருக்கிறதுனால மத்திய விருஷ்டிகி, அதாவது ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் இல்லாம நெடுத்தரமான மழை, நெடுத்தரமான பயிர் வளர்ச்சி, மத்திய சஸ்யம், சர்வே பாபரதா நராகா, ஜனங்களுக்கு சுபாவமாவே தப்பு செய்யறதுல புத்தி செல்லுமா இந்த வருஷத்துல சனீஸ்வரன் மந்திரியா இருக்கிறதுனால. யதா ராஜா ததா பிரஜாஹா அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லும். ராஜா ஆண்டு காட்டணும்னு அவசியம் இல்ல, வாழ்ந்து காமிச்சாலே பிரஜைகள் திருந்துடுவாளாம். அவ ராஜா தப்பு பண்ணிட்டு பிரஜைகளை ஒழுங்காருன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டா. இதை நம்ம கிரகத்திலேயே பார்க்கலாம். அப்பா அம்மா காலமே 4 மணிக்கு எழுந்துக்க கூடியவர்களாக இருந்தா குழந்தைகளை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மா 10 மணிக்கு தூங்குறவாளா இருந்தா சொன்னாலும் குழந்தைகள் எழுந்துக்க மாட்டான். அப்போ பிரஜைகள், ராஜா எப்படி இருக்காலோ பிரஜைகள் அப்படி அமையறதுங்கிறது இயல்பு. பிரஜைகளுக்கெல்லாம் கெட்ட விஷயங்கள்ல எண்ணம் போகலாம். அதே மாதிரி பிரஜைகளுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். சூரியபுத்திரஸ்ய மந்திரினஹா, சூரியபுத்திரனான சனி பகவான் மந்திரியா இருக்கிறதுனால. அதற்கப்புறம் சொல்றார் சேனாதிபதி சனி, அவரும் சேனாதிபதியாகவும் சனீஸ்வரரே இருக்கார் இந்த வருஷத்துக்கு. கிருஷ்ண பூமிஸ்து பலிதா, கருப்பு பூமியா இருக்கக்கூடிய இடங்களில் கருப்பு தானியங்கள், கருப்பு பூமின்னு சொல்லக்கூடியது இந்த உவர் மண்ணு ஊசரம்னு சொல்றமே அதெல்லாம் எதுவும் விளைச்சல் இல்லாதது. கிருஷ்ணதானியசிய வர்த்தனம், என்ன சொல்றாருன்னா கருப்பா இருக்கக்கூடிய தானியங்கள், உளுந்து எள்ளு முதலிய தானியங்கள் எல்லாம் நிறைய விளையுமா. அவருடைய வர்ணம் அதுவா இருக்கிறதுனால அர்க்க விருத்தி க்ஷயம் அப்படின்னு சொல்றார். விலைவாசி அப்படிங்கறதுனுடைய வளர்ச்சி இருக்கும், அதாவது ஒவ்வொரு பொருளும் விலைவாசி கூடும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சஸ்யாதிபதியாக செவ்வாயே இருக்கார். ரத்த தானியங்கள் பயிர்களுக்கெல்லாம் செவ்வாய் அதிபதியாக இந்த வருஷம் ஆனதுனால சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் நன்னா வளையுமா, சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் நன்னா வரும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ரத்த பூமிஸ்து பலிதா, செம்மண் இருக்கக்கூடிய பூமி எல்லாம் நன்னா விளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது தானியாதிபதி சந்திரன், தானியாதிபதியாக சந்திரன் அமைஞ்சிருக்கிறது பாக்கியம். சந்திரன் தானியாதிபதியா வந்ததுனால என்ன ஆகும்னு கேட்டா க்ஷீரம் நிறைய இந்த வருஷம், பால் தயிர்லாம் பஞ்சம் இல்லாம கிடைக்குமா. பகுக்ஷீர பிரதா தாவகா, பால் மாடுகள் எல்லாம் சுபாவமாவே நிறைய பால் கறக்குமா. சர்வே வியாதி விவர்ஜிதாக, சந்திரனுடைய அனுகிரகத்தினால, ஏன்னா சந்திரன் தானியங்களுக்கு அதிபதியா இருக்கா, தானியத்தினாலதான் நமக்கு ஆகாரம் அப்படிங்கறதுனால அந்த தானியங்கள்னால ஏற்படக்கூடிய ஆகாரத்தினால யாருக்கும் வியாதி இல்லாம ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பலிதா சுபிக்ஷம் ச மகாவருஷம் மகத்வருஷம், நல்ல சுபிக்ஷமும் நல்ல அந்த தானியத்தை விளைய வைக்க வேண்டிய பொறுப்பு சந்திரனுடையது. அதனால நல்ல மழையும் நல்ல பயிர் வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது ரசாதிபதி, ரசங்களுக்கெல்லாம் நான் சொன்னோம் இல்லையா, புஷ்பங்கள் முதலியவைகள், அதற்கெல்லாம் குரு பகவான் ராஜாவாக அதிபதியாக இருக்கார். அதனால நல்ல மழையும். சர்வ சஸ்யானி பலிதா, எல்லா சஸ்யங்களும் அதாவது பயிர்களும் எல்லா மரங்களும் நன்னா பூக்கும், நல்லா பழுக்கும். சதா ஆரோக்கியம் சுபிக்ஷம் ச அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் ஆரோக்கியமும் நல்ல சுபிக்ஷமும் பிரகஸ்பதி கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். அடுத்தது நீரசாதிபதி, நீரசம்னு சொன்னா இந்த உலோகங்களுக்கெல்லாம் அதிபதியாக மறுபடியும் செவ்வாயே அமைகிறார். அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டா ரக்தவாசசம் ரக்த வஸ்தூனி தாம்ராணி அப்படின்னு சொல்றார். வஸ்திரங்கள்ல பட்டுகள் முதலிய வஸ்திரங்கள் எல்லாத்திலையும் அந்த செம்பட்டு, அதாவது ரத்த வர்ணங்கள்ல இருக்கக்கூடிய வஸ்திரங்கள் நிறைய அபிவிருத்தி ஆகுமா. அதே மாதிரி அந்த உலோகங்களுக்குள்ள ரத்த வர்ணமா இருக்கக்கூடிய செப்பு, ரத்தம்னு சொன்னா கொஞ்சம் சிவப்பா இருக்கிறதுனால அந்த செப்பு அப்படிங்கிற உலோகம் அதிகமா கிடைக்கும், தாமிரம் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் மேகாதிபதி சனீஸ்வரனே மழைக்கும் அதிபதியா இருக்கார். அதனால மத்திய சஸ்யம் அப்படின்னு சொல்றார். முன்னாடி சொன்ன மாதிரியே
நெடுத்தரமான மழை, அதே மாதிரி கண்டவிருஷ்டிஷ்ட ஜாயத்தே அப்படின்னு சொல்ற, விட்டு விட்டு மழை பெய்யும். நல்லா மேகங்கள் கூடி நல்லா மழை பெஞ்சதுன்னு இல்லாம விட்டு விட்டு மழை பெய்யுமா. அதே மாதிரி கிருஷ்ணதானிய சமிருத்தி, கிருஷ்ணதானியங்கள்னு சொல்லக்கூடிய கருப்பு தானியங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் நல்லா சமிருத்தியா இருக்கும் அப்படிங்கறத சொன்னார். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இந்த நாம கேட்டது நமக்கே புரியும். 9 ஆதிபத்தியங்கள்ல 2 தான், சந்திரனும் குரு தான் நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கா. மிச்சப்படி எல்லாத்துக்கும் திருப்பியும் செவ்வாயும் சனியுமே வந்துட்டா. அதனால நிறைய சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சாந்தி பண்ணணும். எப்படி மெடிசன் கொடுக்கறாரோ அந்த மாதிரி நமக்கு சாந்திய நிறைய சாந்திகள் சொல்லியிருக்கா. இந்த சாந்திகள்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்தந்த கோரமா உக்ரமா நமக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை சாந்தி படுத்துறதுக்கு தான் சாந்தி அப்படின்னு பெயர். அவர்களுக்கு பிடித்தமான, இப்ப சனீஸ்வரனுக்கு பிடிச்சமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, கிருஷ்ண வஸ்திரம், கருப்புங்கிற வர்ணம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய கருப்பு வஸ்திரங்களை தானம் பண்ணலாம். அதே மாதிரி நாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா. அதனால அதுவும் சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னு சொன்னா சனியினுடைய பீடைகள் இருக்காது அப்படின்னு நமக்கு ஆயுர்வேதங்கள் சொல்றது. அதே மாதிரி நம்ம எள்ளு முதலிய தானியங்களை தானமா கொடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு எள்ளுஞ்சாதம் பண்ணி பிரசாத விநியோகம் பண்ணலாம். அன்னதானத்தை இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால சனியினுடைய தாக்கம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது இதற்கு பலனாக சொன்னார். அதற்கப்புறம் செவ்வாய் கொஞ்சம் உஷ்ணமான கிரகம். ஏன்னு கேட்டா, இருக்கிறதுலயே சூரியனுக்கு செவ்வாய் சூடு நிறைந்த கிரகம். செவ்வாய்க்கு இதுலயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நவகிரகங்கள்லயும் பார்த்தோம்னா ரத்த வஸ்திரம் தான் செவ்வாய்க்கு. அப்போ அவருக்கு பிரீத்திகரமான ரத்த வஸ்திரங்களையும், அதே மாதிரி இந்த உஷ்ணத்தை சாந்தி பண்ணக்கூடிய நீர்மோர் பானகங்கள் முதலியவைகளை நாம தானமா கொடுக்கறதுனால செவ்வாய் கிரகங்கள் சாந்தி ஆறுது அப்படிங்கிறது. இதெல்லாம் பொது தர்மம், பொதுவா நாம பண்ணக்கூடிய தர்மம். நமக்கு நாமே பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நவகிரக சாந்தி பூஜைகள். இதெல்லாம் பண்றச்சே நவகிரகங்களுக்கு விசேஷமா நாம பண்ணும் பொழுது தனிப்பட்டு இந்த 2 கிரகங்களை நாம கவனிச்சுட்டோம்னு சொன்னா, இது எதுவுமே நமக்கு மட்டும் வரக்கூடிய விஷயம் இல்லை. இந்த நாட்டுக்கே உலகத்துக்கே வரக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான பிரயோஜனம். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இல்லாம உலகம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வருஷம் பூரா இதை நம்ம அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அப்படி இதற்கு சொல்லி அதற்கப்புறம் மேல நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பொதுவாக இன்னன்னாருக்கு இன்னென்ன நட்சத்திரம்னு இல்லாம நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அந்த நட்சத்திரங்கள் இதனுடைய பலாபலன்களை சொல்றார். இதற்கு கந்தாய பலன் அப்படின்னு பெயர். இந்த கந்தாய பலன் என்ன குறிக்கும் அப்படின்னு கேட்டா, அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவா இந்த வருஷம் போல எப்படி இருக்கும், ஒரு நாள் கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம், ஆவரேஜ் பண்ணி பொதுவா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா சொல்றதுங்கிறது தான் இந்த கந்தாய பலன். இதுல ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், இல்லைன்னா 0, இது 3த்துல ஏதாவது வரும். 1ன்னு வரலாம், 2ன்னு வரலாம், 0ன்னு வரலாம். 2ன்னு வந்தது அப்படின்னு சொன்னா அது 2, 4, 6, 8 ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் நம்பர் அப்படின்னு வச்சுடலாம். ஈவன் நம்பர் அப்படின்னு நாம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நமக்கு நல்லா சௌபாகியங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னும், ஆடா நம்பர் இருந்தது அப்படின்னு சொன்னா அதனால கொஞ்சம் க்ஷயம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லி, 0 அதாவது 0 வந்தது அப்படின்னு சொன்னா முதல் 4 மாசம் இது என்ன பண்றான்னு கேட்டா 3ஆ பிரிச்சுடுறா வருஷத்தை. முதல் 4 மாசம், 2வது 4 மாசம், 3வது 4 மாசம்னு. அதுல 0 அப்படிங்கிறது வந்தது முதல் நம்பர்ல 0 வந்ததுன்னா முதல் 4 மாசத்துக்கு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 2வது 4 மாசத்துக்கு நமக்கு கடன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 3வது 4 மாசத்துக்கு நமக்கு அல்பமான பலன், நாம ஏதாவது காரியம் தொடங்கினா கூட அதனுடைய பலன் சொல்பமா இருக்கிறது அப்படிங்கிற பலன் உண்டு. இதற்கு வியாதியும் முதல் விஷயமாகும் சொல்லி 2வது கடனும் 3வது சொல்ப பலன் அப்படிங்கறத சொல்றார். 3மே சைபராக வராது. பெரும்பாலும் வந்தது அப்படின்னு சொன்னா நிஷ்பலன், பெரும்பாலும் அது வராது. எந்த வருஷமும் ரொம்ப ரேரா வரலாம்.
அப்படி சொல்லி இப்ப நாம வந்து நட்சத்திரங்களை சொல்லிட்டு வரோம். அதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2, 1, 0, பரணிக்கு 5, 2, 3, கார்த்திகைக்கு 0, 0, 1, ரோஹிணி 3, 1, 4, மிருகசீரசம் 6, 2, 2. எல்லாமே நன்னா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு மிருகசீரசத்துக்கு. திருவாதிரை 1, 0, 0, புனர்வசு 4, 1, 3, பூசம் 7, 2, 1, ஆயில்யம் 2, 0, 4, மகம் 5, 1, 2, பூரம் 0, 2, 0, உத்தரம் 3, 0, 3, ஹஸ்தம் 6, 1, 1, சித்திரை 1, 2, 4, சுவாதி 4, 0, 2, விசாகம் 7, 1, 0, அனுஷம் 2, 2, 3, கேட்டை 5, 0, 1, மூலம் 0, 1, 4, பூராடம் 3, 2, 2, உத்தராடம் 6, 0, 0, திருவோணம் 1, 1, 3, அவிட்டம் 4, 2, 1, சதயம் 7, 0, 4, பூரட்டாதி 2, 1, 2, உத்தரட்டாதி 5, 2, 0, ரேவதி 0, 0, 3. இப்படி இந்த கந்தாய பலன் அப்படிங்கறத சொன்னார். இதுல வந்து பொதுவா இந்த விஷயங்கள் எல்லாம் வரக்கூடும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுண்டு அதற்கு நாம முன்னாடியே தயாராகி நம்ம அதற்கு வேணுங்கிற வழிபாடுகள் எல்லாம் பண்ணிண்டு அதுல இருந்து நாம வந்து மீண்டு வரணும், அதுல நாம கஷ்டப்படாம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இதை நமக்கு சொல்றா. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இதுல ஒண்ணும் இல்லை. இப்படி இந்த வருஷத்திற்கு எல்லா பலனையும் சொன்னார். இதுல வந்து இந்த வருஷத்துல கிரகணங்கள் எதுவும் கிடையாது. இந்த வருஷம் கிரகணம் இல்லை. சில கிரகணங்கள் இருக்கு, இருந்தாலும் நம்மளுடைய பாரத தேசத்துல அந்த கிரகணங்கள் தெரியலை. நமக்கு கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாதான் அனுஷ்டானம். நாம் இருக்கிற இடத்துல இருந்து அது தெரிஞ்சாதான் அனுஷ்டானம். அதனால இந்த வருஷத்துல கிரகணங்கள் எதுவும் இல்லை. குரு சுக்கிர அஸ்தமனங்கள் இருக்கு. குரு பகவான் இந்த வருஷத்துல சித்திர மாசம் 20ஆம் தேதி 3/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி மாசம் ஞாயிற்றுக்கிழமை 2/6/2024 கிழக்க உதயமாறார். அதே மாதிரி செவ்வாய் சுக்ராஸ்தமனம் அப்படிங்கிறது சித்திர மாசம் 8ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கிழக்குல அஸ்தமிச்சு ஆணி மாசம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேற்க உதயமாறார். இப்படி இதற்கப்புறம் வக்ரகதி எல்லாம் சொல்றார். பொதுவா இந்த மாதிரி கிரகங்கள் 4 கிரகங்களுடைய உதயாஸ்தமனம் மட்டும் நாம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுல குரு, சுக்கிரன், அதே மாதிரி சனி, புதன், இது 4த்தினுடைய உதயம் அஸ்தமனம் இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கெல்லாம் சாகாதீசர்கள் அப்படின்னு பெயர். அதாவது அந்தந்த வேதத்திற்கு அதிபதி. அந்த வேதத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு, அந்த வேதத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் எந்த ஒரு படிப்பை எடுத்துட்டாலும் அவ நிர்விக்னமா பூர்த்தி பண்றதுக்கு அந்த கிரகங்கள் அவளுக்கு விசேஷமா ஹெல்ப் பண்ணும். அப்படி பாக்கறச்சே குரு பகவான் ரிக்வேதத்துக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் யஜுர்வேதத்துக்கும் சாகாதீசர்களாக இருக்கா. அப்படி இவாளுடைய உதயாஸ்தமனத்தை நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இந்த சுக்கிரன் உதயம் அஸ்தமனம்னு சொன்னா அஸ்தமிக்கிறதுங்கிறது மறையிறது, உதயமாறுதுங்கிறது திருப்பி தோன்றது. அவ ஆகாசத்துல இந்த உதாரணத்துக்கு சொல்றேன், 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது மே மாசம் 3ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ஆகாசத்துல குருவை பார்க்கவே முடியாது. நம்மளால மறைஞ்சிடுவர். சூரியன் மாதிரி டெய்லியும் உதிச்சு அஸ்தமிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு குரு வரவே மாட்டார். அதுக்கு குரு அஸ்தமனம்னு பேர். குரு அஸ்தமனம்னு சொன்னா மறைஞ்சிட்டார் ஒரு மாசத்துக்கு. அந்த காலத்துல ரிக்வேத குழந்தைகளுக்கு பூணல் போடுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணினா அந்த குழந்தைகளுக்கு வித்யை வந்து அபிவிருத்தி ஆகாது அப்படிங்கிறது. அதனால முக்கியமா அதை சொல்றோம். அதே மாதிரி சுக்ராஸ்தமனம் அப்படிங்கிறது யஜுர்வேதிகளுக்கு. இந்த சுக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் வந்து நடுவுல வந்து ஒரு கொஞ்ச நாள், அதாவது 8/5 மே மாசம் 5ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் சுக்ராஸ்தமனம் ஏற்படுறது. அதனால
வித்தியை, அதாவது ஆரம்பிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த சப்ஜெக்டையே புதுசா எடுத்துக்கிறதுங்கிற அர்த்தம். பூனல் போடுறதோ அதெல்லாம் பண்றது இல்ல, பண்ணினா அது அவ்வளோ பூர்த்தி ஆகாது, விக்னம் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால அதை சொன்னார். அப்படி இந்த வருஷம் அமையிறது. இதுல வருஷத்தினுடைய பலனை சொன்னதுக்கு அப்புறமா அந்த முதல் நாளுடைய பஞ்சாங்க பட்டனம் பண்றது அப்படிங்கிறது சம்பிரதாயம். அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குரோதி வருஷம், குரோதி வருஷம்னா சொன்னோம் 60 வருஷங்களுக்கும் பெயர் உண்டு. 60 வருஷங்கள்ல 38வது வருஷம் இந்த குரோதிங்கிற வருஷம். பிரபவம் முதலிய வருஷங்கள்ல 38வது வருஷம் இந்த குரோதி வருஷம். குரோதி வருஷத்தினுடைய பலன் சொன்னோம். நாம குரோதி அப்படின்னு ஒவ்வொரு நாள் சொல்லும் பொழுதும் கோபப்படக்கூடாது அப்படிங்கறத நாம இனிமே ஞாபகம் வச்சுக்கணும். சித்திர மாசம் 1ஆம் தேதி உத்தராயணம், சூரியன் வடக்க நோக்கி நகர்ந்து இருக்கக்கூடிய காலம் இது. நாம கிழக்குல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சூரியன் நார்த்த ஃபேஸ் பண்ணி சூரியன் நகர்ந்து இருக்கக்கூடிய காலம் இது. அடுத்தது வசந்த ருத்து, வசந்த ருத்துன்னா சொன்னோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த இதுல வசந்த ருத்து சித்திர மாசத்துல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம். அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரபலமானது. பிரபலம்னு சொன்னா அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம். இன்னைக்கு பானுவாசரம். அதே மாதிரி ஷஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம், அதிகண்டம்னு சொல்லக்கூடிய யோகம். பொதுவா யோகங்கள் அப்படிங்கிறது 27 யோகங்கள் உண்டு. இதுல பஞ்சாங்கம்னு சொல்றமே, ஒவ்வொரு நாளையும் 5 பார்ட்ஸ் ஒரு நாளுக்கு உண்டு. இது 5ம் சேர்த்தாதான் முழுமையான நாள் அப்படிங்கிறது ஆகும். அதுல முதல்ல இருக்கக்கூடியது திதி. திதின்னு சொன்னா என்னன்னு கேட்டா சந்திரனுடைய அளவை தெரிஞ்சுக்கிறது. சந்திரன் இன்னைக்கு எத்தனாவது கலையில இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் திதின்னு பெயர். இதுக்கும் 1, 2, 3 தான் அர்த்தம். பிரதமான்னு சொன்னா முதல் இரவுன்னு அர்த்தம். பிரதமா இதெல்லாம் இதுல வரும். என்ன சொல்றது, ஸ்திரீ விபக்தியில வரும், ஸ்திரீலிங்கத்துல வரும். பிரதமஹா த்விதீயஹான்னு வராம பிரதமா த்விதீயான்னு வரும். அதனுடைய காலம், அதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா கலை அப்படின்னு அர்த்தம். கலா அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்துல ஸ்திரீலிங்கம், சந்திரகலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சந்திரனுடைய கலை இன்னைக்கு முதல் கிளை, 2வது கலை, 3வது கலைங்கிறதுனால அந்த கலாங்கிற வார்த்தையை விட்டுட்டு பிரதமா த்விதீயா திதியான்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் அதுக்கு ஸ்திரீலிங்கம் சொல்றோம் நாம. அதுல இதுல ஷஷ்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா 6வது கலை. நாம நன்னா தெரிஞ்சுக்கணும், இது சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா, அதாவது தேய்பிரியா வளர்பிரியாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷம்னா சந்திரன் வளரக்கூடிய பிறை இது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஷஷ்டிங்கிற 6 அப்படிங்கிறது பர்பஸ்ஃபுல்லா வச்ச நேம். வெறும் 6வது நாள்னு அர்த்தம் இல்ல, அமாவாசையில இருந்து 6வது நாள்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இந்த நேரத்தை, இந்த நாளை, இந்த பேரை வச்சு சந்திரன் இன்னைக்கு எத்தனை நேரம் இருப்பாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. இப்ப அமாவாசை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சந்திரன் பக்கத்துல, அதாவது சூரியன் பக்கத்துல சந்திரன் போயிட்டு, அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல சந்திரன் வந்துட்டா என்ன, அதாவது சூரியன் கிட்ட சந்திரன் போறதுனால சூரியனுடைய வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால சந்திரன் மறைஞ்சு தெரியாம போயிடுறார். இததான் நாம அமாவாசைன்னு சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா நகர, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்போ அன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா சூரியோதயம் பொழுது சந்திரன் உதயமாவார். அமாவாசை அன்னைக்கு சூரியாஸ்தமனமும் சந்திரனுடைய அஸ்தமனமும் ஒரே சமயத்துல ஆகும். அதனால சூரியனோடையே சந்திரன் போயிடுறதுனால நமக்கு தெரியாது. அன்னைக்கு அடுத்த நாள் என்ன ஆகும்னு கேட்டா பிரதமா, முதல் 1 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு கிளை சந்திரனுக்கு வளர்றது அது மாத்திரம் இல்லையா, இன்னொன்னு என்னன்னு கேட்டா அந்த 1 2ஆல பெருக்கிக்கணும். 2ஆல பெருக்கிண்டா என்ன அர்த்தம்னு கேட்டா 2 நாழிகை நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பிரதமை, சுக்லபக்ஷத்தினுடைய பிரதமைன்னு சொன்னா அஸ்தமிச்சு சந்திரன் 2 நாழிகை இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் இந்த மாதிரி சுக்லபக்ஷங்கள்ல நாம கூட்டிண்டே போனோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா உதய அதே மாதிரி இந்த ஷஷ்டி அப்படிங்கிறது 6 2ஆ கூட்டிக்கணும். கூட்டிண்டா என்ன ஆகும்னா 12 நாழிகை அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு சந்திரனுடைய அஸ்தமன காலம் அப்படிங்கிறது அஸ்தமிச்சு 12 நாழிகைக்கு அப்புறம் சந்திரன் அஸ்தமிப்பார். அதனால இன்னைக்கு ராத்திரி பார்த்தேன்னா மேற்க சந்திரன் 23, அதாவது 11 மணிக்கு சந்திரன் அஸ்தமிச்சிருவார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா இது வெறும் கலைகளை மாத்திரம் குறிக்கிறது இல்ல,
அதோட சேர்த்து நமக்கு சந்திரனுடைய காலம் எத்தனை நேரம், சூரியனை நாம தெரிஞ்சுன்றோம் ஈஸியா எப்ப உதயம் ஆறுது அஸ்தமனம் ஆறுதுன்னு, சந்திரனோட உதயாஸ்தமனத்தையும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த திதியினுடைய ஒரு பொருளாக நமக்கு கிடைக்கிறது சஷ்டி. அடுத்தது திருவாதிரை. திருவாதிரை அப்படிங்கிறது சாட்சாத் ஸ்ரீ ருத்ரனுடைய, ருத்ரனே தேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த குரோதிக்கு எவ்வளவோ குணங்கள், அதாவது நமக்கு குணங்கள் கம்மியா இருந்தா கூட இது விசேஷம் என்னன்னு கேட்டா சகல கிரகங்களுக்கும் அதிபதியான சூரியனுடைய கிழமையான பானுவாசனத்துல தொடங்குறது. அதுவே ரொம்ப விசேஷம் இந்த பண்டிகையான நாள். அதே மாதிரி சஷ்டி அப்படிங்கிறது சாட்சாத் இது சுக்ல சஷ்டி, முருகருக்கு உகந்த நாள். எல்லா தேவதைகளை காட்டிலும் முருகன் ரொம்ப வசத்தி. அப்படி முருகனுக்கு உகந்த நாளாக திதி அமையிறது. மேலும் சொல்றார் திருவாதிரை நட்சத்திரம் ஸ்ரீ ருத்ரன் பார்வதி பரமேஸ்வரராளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம். யோகம் அப்படிங்கறது சொன்னமே, இந்த யோகம்ங்கிறது என்னன்னு கேட்டா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளவு இடைவெளி அப்படிங்கறத நமக்கு சொல்லக்கூடியது இந்த யோகம்ங்கிறது. அதற்கும் ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு பெயர் பர்பஸ்ஃபுல்லா வச்சிருக்கா. அதுல அதிகண்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு யோகம். இந்த அதிகண்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குணம் கம்மியான கண்டம், அதாவது தோஷம் அதிகமான ஒரு யோகம். அப்புறம் தைத்துலா கரணம் அப்படிங்கறத சொல்லி, கரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா எந்த காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னாலும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த கரணம் அப்படிங்கிறது. கரணம்ங்கிறது மொத்தம் 11. அதுல 7 சரம் அப்படின்னு சொல்லி 7 அச்சரம் அப்படின்னு ஸ்திரம்னு சொல்லுவா. 4 கரணங்கள் மட்டும் மாறவே மாறாது, 7 கரணங்கள் மட்டும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதுல இன்னைக்கு தைத்துலா கரணம் அப்படிங்கிறது தமிழ் வருஷபரப்பு. இன்னைக்கு பஞ்சாங்கத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா வேப்பம் பூ சாப்பிடுறது அப்படின்னு போடுவா. நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு அதுல போட்டிருப்பா. நிம்பம் அப்படின்னு சொன்னா நிம்ப விருட்சம்னு சொன்னா வேப்ப மரம்னு அர்த்தம். அதனுடைய பூவான வேப்பம் பூவை சாப்பிடணும். வேப்பம் பூவை சாப்பிடுறது வருஷத்தினுடைய முதல் நாள்ல வேப்பம் பூ சாப்பிடுறது ரொம்ப பலனை கொடுக்கும். அதனால்தான் நாம வேப்பம் பூவை தான் அது பச்சடி பண்ணி சாப்பிடணும்லாம் இல்ல சாஸ்திரத்துல. வேப்பம் பூ அப்படியே சாப்பிட்டா கசக்குமேன்னு அம்மா கசாயம் கொடுக்கறது ஸ்வீட்டை கொடுக்குற மாதிரி அது. இந்த வேப்பம் பூவை நாம பச்சடி பண்ணி சாப்பிடுறதுங்கிறது பச்சடி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நாம வேப்பம் பூவை சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேப்பம் பூ சாப்பிடறதுனால சதாயுர் வஜ்ரதேகாய அப்படின்னு சொல்றார். 100 வருஷம் வருஷா வருஷம் முதல் நாள் வேப்பம் பூ சாப்பிடறதுனால ஆயுஷ் விருத்தி ஆகும். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம், வியாதிகளுக்கு காரணமான ரசாயனங்கள் எல்லாம் குறைஞ்சு உடம்புல ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சர்வ பாப க்ஷயாயச்ச, இந்த வேப்பம்பூ சாட்சாத்து வேப்ப மரமே அம்பாள் ஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த புஷ்பத்தை சாப்பிடறதுனால பாப்பங்கள் எல்லாம் க்ஷயமாகும் அப்படின்னு சொல்றார். சர்வ சம்பத்கராயச்ச, நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதனாலதான் பஞ்சாங்க பூஜை பண்ணி இந்த பஞ்சாங்க சிரவணம் பண்ணி நாம இந்த வேப்பம்பூ சாப்பிடுறது அப்படிங்கறத ஆச்சாரத்துல வச்சுட்டு இருக்கோம். இந்த பஞ்சாங்க சிரவணத்துக்கு விசேஷமா பலன் சொல்றார். திதேஷ்ச ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்ய வர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஞ்ச பஞ்சாங்கம் பலமுத்தமம் அப்படின்னு சொல்றார். இந்த திதியை தெரிஞ்சுக்கிறதுனால ஸ்ரீயம் ஐஸ்வர்யம் இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, மொத்தமா நாம டெய்லியும் எழுந்துட்டோம்னா இனிமே நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா அவசியம் வருஷபரப்பு வந்ததுன்னு சொன்னா முன்னாடியே பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கணும். இந்த பஞ்சாங்கத்துல இந்த வருஷபரப்பு அன்னைக்கு மங்கள திரவியங்கள் எல்லாம் பார்க்கறது காலம்புற அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. காய்கறிகள் எல்லாத்தையும் பகவான் இடத்துல வச்சு கண்ணாடி வச்சு மங்கள திரவியங்களை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கம். அதே மாதிரி நாம விடாம இன்னைக்கு பஞ்சாங்கத்தை பூஜை பண்ணணும். இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எழுத்து இல்ல, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நவகிரகங்களை குறிக்கக்கூடியது. அப்படி அந்த தேவதைகளை முதல் நாள்ல ஆராதனம் பண்ணி அந்த தேவதைகளுக்கு ஆராதனம் பண்றது மாத்திரம் இல்ல, அன்னியில இருந்து ஆரம்பிச்சு விடாம டெய்லியும் பஞ்சாங்கம் பார்க்கணும். பஞ்சாங்கம் பாக்குறது அப்படிங்கறதுனா என்னன்னு கேட்டா சும்மா அந்த சமயத்துல படிக்கிறது இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நாம பாக்கறச்சே கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டா நாம யாரையும் கேட்காத மாதிரியும், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு நமக்கு திடீர்னு நம்ம பந்துக்கள் யாரா போன் பண்ணி குழந்தை பிறந்திருக்குங்கிறா, நாம பஞ்சாங்கம் தேடாம இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னு நாமளே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம டெய்லியும் தெரிஞ்சுக்கணும். வெறும அந்த சமயத்துல படிக்கிற மாதிரி இல்லாம அவசியம் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு நாள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு மாசம் நாம பார்த்தோம்னு சொன்னா 2வது மாசத்துல இருந்து பஞ்சாங்கம் பார்க்கலைனாலும் இன்னைக்கு என்னங்கறத நாம தெரிஞ்சுடலாம். ஏன்னா
அதே 7 கிழமைகள் தான் திரும்ப போறது, அதே 15 நாட்கள் தான் திரும்ப போறது, அதே 27 நட்சத்திரங்கள் தான் திரும்ப போறது, அதே 27 யோகங்கள், அதே கரணங்கள் 7 கரணங்கள் 11 கரணங்கள் தான் திரும்பி வரப்போகுது. அது 1 மாசம் 2 மாசம் நாம பார்த்து பழகிட்டோம்னா, இன்னைக்கு பஞ்சாங்கமே பார்க்கலன்னா கூட ஒரு அவசரத்துல நமக்கு எல்லாம் தெரியும். இந்த 5 அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுண்டா என்னன்னு கேட்டா ஐஸ்வர்யம் நன்னா வரும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பலனாக திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி, திதியை தெரிஞ்சுக்கிறதுனால ஐஸ்வர்யமும், வாராது ஆயுஷ்யவர்தனம், அந்த இன்னைக்கு பானுவாசனம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுக்கிறதுனால அந்த சூரியனுடைய நினைவு நமக்கு ஏற்படுறது. அதனால ஒவ்வொரு நாளும் நவகிரகங்களை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சு, அதனால ஆயுஷ்யவர்தனம் அப்படின்னு சொல்றார். ஆயுஷ் விருத்தியானது. நக்ஷத்ராத் ஹரதே பாபம். நம்ம நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நட்சத்திரம்ங்கிறது என்னன்னு கேட்டா வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன் முதலிய கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். சந்திரன் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தோட இருக்காரோ அன்னைக்கு அந்த நட்சத்திரம். உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு ஆருத்ரை திருவாதிரைன்னு சொன்னோம்னா வானத்துல சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தோட சேர்ந்து இருக்கும். சந்திரன் நகர்ந்து அடுத்த நாள் இன்னொரு நட்சத்திரத்தை நோக்கி போயிடுவார். அந்த மாதிரி பண்ணி போகும். இதை வச்சுதான் நாம மாசங்களே பேரிடுறோம். மாசத்துல சித்திரை அப்படின்னு இந்த மாசத்துக்கு பேர் வச்சோம்னா, சந்திரன் 30 நாளும் இருந்தா கூட பௌர்ணமிங்கிறது சந்திரனுக்கு விசேஷம். பௌர்ணமி என்னைக்கு பார்த்தோம்னா சித்திரையில இருப்பார் சந்திரன், சித்ரா நட்சத்திரத்தோட கூடி இருப்பார். அதனாலதான் சித்திரை அப்படின்னு இந்த மாசத்துக்கு பெயர். நீங்க எந்த மாசத்தை வேணா எடுத்து பாருங்கோ, சித்திர மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு கேட்கவே வேண்டாம், சித்திரை தான் இருக்கும். வைகாசி அப்படின்னா விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரோட சந்திரன் இருக்கிறதுனால வைகாசி அப்படின்னு பெயர். வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு விசாகம் தான் இருக்கும் நிச்சயமா. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மார்கழி அப்படின்னு சொன்னா மிருகசீரிஷம் அப்படிங்கறதுதான் தமிழ்ல மார்கழி அப்படிங்கறதுனால நாம சொல்றோம். மார்கழி மாசம் பௌர்ணமி. கார்த்திகை மாசம்னு சொன்னா கார்த்திகை மாசம் கிருத்திகா பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு தெரியும் நிச்சயமா கார்த்திகையில தான். அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னா பங்குனி அப்படின்னு சொன்னா பூரத்திலையும் உத்தரத்திலையும் இருப்பார் சந்திரன். இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் குறிப்பிடுறோம். அப்படி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நட்சத்திராத் ஹரதே பாபம். அப்படி ஒரு தம்பதிகள், திவ்யமான தம்பதிகள், தேவதைகள்ல சந்திரனும் நட்சத்திரங்களும் கணவன் மனைவிகள், அவளை டெய்லியும் ஸ்மரிக்கிறதுனால, நட்சத்திரங்களை ஸ்மரிக்கிறதுனால நமக்கு பாப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நட்சத்திராத் தரதே பாபம், யோகாத் ரோக நிவாரணம். யோகங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிக்கிறதே இந்த யோகத்தை வச்சுதான். ஒரு யோகம் அந்த குழந்தை பிறந்ததை வச்சு அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில என்னென்ன சுபாவங்கள் இருக்குங்கிறத நமக்கு கணிச்சு கொடுத்துரும். அப்பேற்பட்டது யோகம். யோகாத் ரோக நிவாரணம். யோகம் தெரிஞ்சுக்கிறதுனால வியாதிகள் எல்லாம் குறையும் அப்படின்னும். கரணாத் காரிய சித்திச்ச அப்படின்னு சொன்னார். நம்ம முதல்ல சொன்னோம், கரணங்கள் தான் காரியங்கள் நமக்கு சித்தி அடையறதுக்கு கை கொடுக்கும். கரணங்களை தெரிஞ்சுக்கிறதுனால அன்றாட நமக்கு எல்லா காரியங்களும் சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அப்படி பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கிறதுனால கங்கா ஸ்நான பலம் லபேத். நாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழாயில ஸ்நானம் பண்ணா கூட இந்த திதிவார நட்சத்திரங்களை தெரிஞ்சுண்டு நாம ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் காலமே எழுந்ததும் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டா, பஞ்சாங்கம் பாப்பா. அந்த காலத்துல பஞ்சாங்கம் இது ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியது. வருஷத்துல முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, பஞ்சாங்கம் வந்ததுமே முதல்ல அப்பா அம்மா ஸ்ராத்தம் எண்ணிக்கை அப்படிதான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, வரலட்சுமி நோன்பு பொங்கல்லாம் கூட கேலண்டர்ல போட்டுருவான். நம்ம பார்த்து ஸ்ராத்தம் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ பஞ்சாங்கம் அவசியம் பூஜை பண்ணணும். பஞ்சாங்கம் பூஜை பண்ணிட்டு முதல்ல பார்க்க வேண்டியது அன்னைக்கான பஞ்சாங்கங்கள் எடுத்தோடனே சுபகாரியத்துல ஆரம்பிக்கணுங்கிறதுனால அன்னைக்கான திதிவார நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு முதல்ல நாம குறிக்க வேண்டியது பஞ்சாங்கத்துல ஸ்ராத்தம், அப்பா அம்மா ஸ்ராத்தம் எப்போ, திதி, அவளுடைய திதி எப்போ அப்படிங்கறத நாம பாத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த திதியிலையும் நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த மாசத்துல சித்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல ஷஷ்டி திதி இப்படிதான் ஞாபகம் வச்சுக்க நாம பழகணும். சில பேர் மகாலய அமாவாசை மறாநாள், மகாலய அமாவாசை அன்னைக்கு எங்க அப்பா ஸ்ராத்தம் அப்படின்பா. இப்ப போன வருஷம் பார்த்தோம், மகாலய அமாவாசை ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி போயிடுச்சு. அதிக மாசம் வந்தா முன்னாடியோ பின்னாடியோ போயிடும். எந்த மாசத்துல அவர் போனாரோ அந்த மாசத்துல மகாலய பட்ச அமாவாசை வரணுங்கிற அவசியம் கிடையாது. முன்னாடியும் பின்னாடியும் போகக்கூடும். மகாலய அமாவாசை எங்க அப்பா ஸ்ராத்தம் அப்படின்னு ஒருத்தன் ஞாபகம் வச்சுட்டான்னா மாட்டின்றுவான்.
சாத்தம் முடிஞ்சே போயிருக்கோம். அப்புறம் மாலை அமாவாசை வரலையேன்னு பார்த்தா ஒரு மாசத்துல 2 திதி வந்து சூன்ய திதியா போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். ஸ்ராத்தத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளை வளர்த்த அவளுக்கு அதை விட நம்ம வேற என்ன பண்ணிட போறோம், அதை நம்ம நிச்சயமா அவசியம் பண்ணணும். அந்த ஸ்ராத்த தினத்தையும் இந்த மாசத்துல இந்த பட்சத்துல இந்த திதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர வரலட்சுமி நோன்புக்கு மறுநாள்னும் மாலை அமாவாசைக்கு முதல் நாள்னும் ஞாபகம் வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி திதிகளை நாம ஸ்ராத்த திதிகளை தெரிஞ்சுண்டு நம்மளுடைய பிறந்த நாளையும் நம்மளுடைய விவாக தினங்கள், ஏன்னா இந்த நாள்லாம் வந்து நம்ம விசேஷமா தெய்வ வழிபாடு பட வேண்டிய நாள். அந்த நாள் எல்லாத்தையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். மகாலய பட்சம் எப்போ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தீபாவளி முதலிய பண்டிகைகளை தெரிஞ்சுக்கணும். விஜயதசமி, நவராத்திரி எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு, பிள்ளையார் சதுர்த்தி எல்லாத்தையும் தெரிஞ்சிடணும். இதை ஏன் நாளே பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வருஷம் பூரா ஒரு தடவை பார்த்துடணும். அவளும் என்ன பரம சௌக்கியம் பண்ணிருக்கா. பஞ்சாங்கத்துல பண்டிகை மட்டும் போல்டுல இருக்கும், விசேஷ நாட்கள்லாம் மட்டும் போல்ட் லெட்டர்ல இருக்கும். நம்ம தேடக்கூட அவசியம் இல்லை. அதை பார்த்து வச்சுக்கிறது எதற்குன்னு கேட்டா, அந்த நாட்கள்ல தேவையில்லாம ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் அன்னைக்கு அதை விடுறதா இங்கேயே இருக்கிறதான்னு திண்டாடின்னு இருக்கிறதுக்கு முதல்லயே ஃபுல்லா பார்த்து வச்சுட்டோம்னா எந்த காரியங்களும் எந்த பண்டிகைகளையும் விடாம நாம வந்து அனுஷ்டானம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அப்படி பஞ்சாங்கத்தை நாம ஒவ்வொரு நாளும் பார்க்கறதுனால இப்ப ஏற்பட்ட ஒரு அனுகிரகம், ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்றார். நாள், அதுவும் இந்த நாள் பஞ்சாங்க சிரவணம் பண்றது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பலன் சொல்லியிருக்கு. இந்த நாட்கள்ல யார் யாரெல்லாம் நம்மள ஸ்மரிக்கிறா அப்படின்னு நவகிரகங்கள் எல்லாம் எதிர்பார்க்குமா, ஏன்னா அவெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ள நுழையிற முதல் நாள் இது. நம்ம கிரகத்துக்கு ஒருத்தர் வரா அப்படின்னு சொன்னா வந்ததுக்கு அப்புறம் அவ வரச்சே வாங்கோன்னு கூட சொல்லாம வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கேன்னு கேட்டா அவளுக்கு அது சௌக்கியமா இருக்காது, மூஞ்சில அடிச்சா மாதிரி இருக்கும். அப்ப வரச்சேவே அவளை எதிர்கொண்டு நாம அழைக்கணும். அப்படி இன்னைக்கு நம்மளை யார் வந்து ஸ்மரிக்கிறாங்கிறத எதிர்பார்ப்பாலாம் அந்த தேவதைகள்லாம். அப்படி நாம முதல் நாள் சிரவணம் பண்றதுனால நமக்கெல்லாம் வந்து அந்த அரிஷ்டங்கள், ஒரு கெடுதல்கள் அந்த கிரகங்கள்னால ஏற்பட்டா கூட, எப்படி வந்து ஒருத்தன் சுபாவமாவே துஷ்டனா இருந்தா கூட அவனுக்கு நாம வந்து விசேஷமான மரியாதை பண்ணி அவனுக்கு நாம ஒரு விசேஷமான அவனை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அவன் எப்பேற்பட்ட துஷ்டனா இருந்தாலும் எப்படி சாந்தி ஆவானோ, அந்த மாதிரி சில கிரகங்கள் சில சார வசையினால நமக்கு கெடுதல் ஏற்படுற மாதிரி ஆனா கூட நாம இந்த மாதிரி பஞ்சாங்க சிரவணம் பண்ணி அந்த தேவதைகளுக்கு ஒரு பூஜை, பஞ்சாங்க பூஜைங்கிறது புஸ்தகத்துக்கு இல்ல, தேவதைகளுக்கு தான். அப்படி பூஜை பண்றதுனால அந்த தேவதைகள் எல்லாம் பிரீத்தி அடைஞ்சு நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களையும் கொடுக்கறா அப்படின்னு அழகான ஒரு மங்கள ஸ்லோகம். ஆரோக்கியம் சவிதா தனோத்து பகவான். எல்லாருக்கும் இந்த பஞ்சாங்க சிரவணம் பண்றவா மாத்திரம் இல்ல, நம்மளுடைய நோக்கம் இங்க இருக்கிறவர்கள்ங்கிறது இல்ல, லோக்கமே க்ஷேமமா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த ஆதித்ய பகவான் நவநாயகர்கள் அப்படின்னு பெயர். 9 கிரகங்களும் நமக்கு எல்லா விதமான சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியவைகள். அப்படி இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்குள்ள ஒவ்வொரு கிரகங்களுக்கும் விசேஷமான தன்மை உண்டு. அவாவாளுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு துறைக்கு ஒருத்தர் அமைச்சரா இருக்கார் அப்படின்னா கூட அவர் அந்த வேலை எல்லாத்தையும் பார்ப்பார். இருந்தாலும் இன்கேஸ் அவர் நல்ல படிச்சவர் அப்படிங்கறச்சே அவருக்கு அந்த துறையை கொடுத்தா அது எப்படி விசேஷமா இருக்குமோ, அந்த மாதிரி கிரகங்கள் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ற சக்தி சாமான்யமா இருந்த பொழுதிலும் சில விஷயங்கள்ல ஸ்பெஷலாம் ஒவ்வொரு கிரகங்களும். அத சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றது, ஜோதிஷ சாஸ்திரம். அதுல ஆரோக்கியம் அப்படின்னா சூரியனிடத்திலிருந்து தான் பிரார்த்திக்கணுமா. பேர்பட்ட ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஆரோக்கியம் சவிதா தனோத்து பகவான். லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை சூரியன் கொடுக்கணும். இந்துர் யசோ நிர்மலம். சந்திரனை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நிர்மலமா, கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாம வெள்ளவெளேன்னு சுத்தமா இருக்கார் சந்திரன். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்திரன் என்ன பண்ணணும்னு கேட்டா நமக்கு மனசை சுத்தப்படுத்தி கொடுக்கணும். எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் நமக்கு வராம, அதுவும் இந்த குரோதி வருஷத்துல எல்லார் மேலேயும் கோபம் வரத்துக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்கிறச்சே அந்த சந்திரன்கிறவர் நிச்சயமா நமக்கு அந்த மனசுல கோபங்கள் காமங்கள் எல்லாத்தையும், கோபம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா காமத்தினுடைய குழந்தை. காமம் அப்படின்னா ஆசை, ஆசையினுடைய குழந்தைதான் குரோதம் அப்படின்னு சொல்றது வேதம் நமக்கு. எது எப்படி அப்படின்னு கேட்டா, நமக்கு இன்னைக்கு வந்து இந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு நாம ஆசைப்பட்டு அந்த பொருள் கிடைக்கலன்னாதான் கோபம் வரும். நாம எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம். கோபம் உதாரணத்துக்கு குழந்தை படிக்கல அப்படின்னு நாம கோபப்படுறோம்னா கூட குழந்தை படிக்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பா முன்னாடி இருந்திருக்கும். அதுதான் அதற்கு காரணம்.
அந்த குழந்தை இன்னைக்கு விளையாடணும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம்னா அந்த குழந்தை விளையாடலைன்னா கோபம் வரும். அப்போ அந்த எதிர்பார்ப்புன்னு சொல்லக்கூடிய காமம், ஆசை என்ன இருக்கோ அந்த ஆசைதான் கோபத்துக்கு பிறப்பிடமா இருக்கு. அப்ப அந்த கோபம் காமம் இது ரெண்டுத்தையும் நமக்கு சந்திரன் போக்கி நம்ம மனசை நிர்மலமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பூதிம் பூமி சுதஹா, சாட்சாத் பூமி சுதன் செவ்வாய் இந்த வருஷத்து ராஜா, அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். செவ்வாயை ஆராதனம் பண்ணா எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அந்த செவ்வாய் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து சுதாம்சு தனயா பிரக்ஞாம் அப்படின்னு சொல்றார். சுதாம்சு அப்படின்னு சொன்னா சந்திரன் அர்த்தம், குளிர்ச்சியான கிரணங்களை உடையவர்னு அர்த்தம். அவர் நமக்கு என்ன பண்ணணும், புதன். அந்த புதன்கிறவர் நமக்கு பிரக்ஞாம் அப்படின்னு சொல்றார். நல்ல புதன்கிறவர் வித்யா கிரகம், எல்லாருக்கும் படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த புதன் நம்ம எல்லாருக்கும் வித்தியை கொடுக்கணும். எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும். குருர் கௌரவம், தேவகுரு அப்படிங்கிறவர் ரொம்ப கௌரவமானவர். கௌரவம்னு சொன்னா தேவதைகள் எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடியவர். நாமும் யாரிடத்திலையும் திட்டு வாங்காம, யாரிடத்திலையும் பேச்சுக்கு அடிபடாம நல்ல கௌரவமாக வாழ்க்கையை நமக்கு குரு பகவான் கொடுக்கணுமா. காவிய கோமல வாக்விலாசம் அதுலம் அப்படின்னு சொல்றார். காவியன்னு சொன்னா சுக்ராச்சாரியர், அசுர குருவான சுக்ராச்சாரியருக்கு காவியன் அப்படின்னு பெயர். அவர் என்ன பண்ணணும்னு கேட்டா கோமல வாக்விலாசம் அப்படின்னு சொல்றார். அழகான இனிமையாக பேசக்கூடிய பேச்சு திறனை நமக்கு கொடுக்கணும். யாரிடத்திலையும் எரிஞ்சு விழக்கூடாது. யாரிடத்துல நாம பேசினாலும் நாம ஒருத்தரை கண்டிச்சா கூட நம்ம கண்டிக்கிற விதத்துல அவ அதை கேட்டுருணுமா. நம்ம கண்டிக்கிறோங்கிறதே தெரியாத மாதிரி. அதனால்தான் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் அப்ரியம் பிரியஞ்ச நான்றுத்தம் ப்ரூயாத் அப்படின்னு ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். எது ஹிதமோ அதை சொல்லணும். சொன்னாலும் மனசு புண்படுற மாதிரி சொல்லக்கூடாதான். பிரியமா இதை செய் அப்படின்னு சொல்லணும். அப்படி நாம இனிமையா பேசக்கூடிய தன்மையை நமக்கு சுக்ராச்சாரியார் கொடுக்கணும். காவிய கோமல வாக் விலாசம் அதுலம் மந்தோ முதம் சர்வதா. சனி பகவான் குரூரமான கிரகமே தவிர சனீஸ்வரரை ஆராதனம் பண்ணினோம்னா ரொம்ப சந்தோஷத்தை உச்சத்தை தூக்கி வச்சிருவார். அப்போ அவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா உண்மையா அவர் ஆராதிக்கிறவர்களுக்கு. அந்த சனி பகவான் நமக்கு சில கெடுதல்களை மந்திரியாக இருந்து இந்த வருஷத்துல கொடுக்கற மாதிரி நேர்ந்தா கூட அவரை நாம தினமும் ஆராதனை பண்ண போறோம். ஆராதனை பண்ண போறோம்னா என்னன்னு கேட்டா 6 மணி அடிச்சதுமே ராசி பலனை பார்த்துட்டு உட்கார போறது இல்ல. 6 மணி அடிச்சதுமே பஞ்சாங்கம் பார்க்க போறோம். பஞ்சாங்கம் பார்த்து அந்த கிரகங்களை ஸ்மரிக்க போறோம். அது மாத்திரம் இல்லாம கோவில்ல போய் நவகிரகங்களை பூஜை பண்ண போறோம். இல்லைன்னா சகல கிரகங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையோ மகாவிஷ்ணுவையோ. அதனாலதான் பஞ்சாயத்தன பூஜைங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. நவகிரகங்களை நித்தியம் ஆராதனை பண்ண முடியாட்டாலும் நவகிரகங்களுக்கும் தேவதைகளாக அதிதேவதைகளாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளை உபாசனை பண்றது அப்படிங்கிறது. அப்படி நாம பண்றதுனால சந்தோஷப்பட்ட அந்த சனி பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து ராகுர் பாகுபலம், உடம்புல தெம்ப கொடுக்கறது ராகு தானா. ராகுர் பாகுபலம் அப்படி அவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல விரோதி சமணம், விரோத சமணம். நமக்கு யாரிடத்திலேயாவது சண்டை இருந்தா கூட அதை திடீர்னு அப்படியே அது என்ன காரணமோ தெரியாது அப்படியே நட்பு பாராட்டின்னு நாம பழக ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி விரோதிகள் நமக்கு நம்மள தப்பா நினைக்கக்கூடியவர்கள். விரோதிகள் அப்படின்னு சொன்னா நாம தப்பா நினைக்கக்கூடியவர்கள் அர்த்தம் இல்ல, நம்மள தப்பா. ஏன்னா நம்ம யாரையும் தப்பா நினைக்க கூடாது. நம்மள நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு விரோதி ஆவார்கள். அவர்களை என்ன பண்ணணும்னு கேட்டா ராகு பகவான் அவ மனசுல நம்ம மேல இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்களை போக்கி எல்லாருக்கும் ஐக்கமத்தியத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த வருஷத்துல எல்லாருக்கும் பரஸ்பரம் சண்டை வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படி பண்ணி கேதுஹு குலஸ்ய உன்னதிம், கடைசியா இருக்கக்கூடிய கேது பகவான் நம்ம குலத்துக்கு உன்னதியை கொடுக்கணும். குலம் அப்படின்னு சொன்னா வம்சம், நம்ம பரம்பரை தழைச்சு ஓங்கணும். நமக்கு நிறைய குழந்தைகள் எல்லாருக்கும் பிறக்கணும். யாருக்கும் குழந்தை இல்லைன்னு இருக்கக்கூடாது. பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் உன்னத்தின்னு சொல்றார். உன்னதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஏதோ அந்த குழந்தைகள் பிறந்தது, ஸ்கூலுக்கு போச்சு, சம்பாதிச்சது, இதுக்காகவே வாழ்ந்ததுன்னு இல்லாம நம்மளுடைய கலாச்சாரத்துல வாழக்கூடிய குழந்தைகளாக, நம்மளுடைய தெய்வ வழிபாடு உள்ள குழந்தைகளாக. ஏன்னா இன்னைக்கு ஆதுனிகமான படிப்புங்கிறது சம்பாதிக்கிறதுக்காகவே ஆயிடுத்து. நம்மளுடைய படிப்பு, அந்த காலத்து படிப்பு எதுவுமே
சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, அந்த கலையை வளர்க்கறதுக்காகவும் அந்த கலையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருந்தது. ஆனா அந்த குழந்தைகள் இன்னைக்கு காலதேச வர்த்தமானத்தினால அந்த மாதிரி படிப்பு படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி படிச்சா கூட அந்த குழந்தைகளுடைய நோக்கம் எல்லாமே சொசைட்டிக்கு உதவுற மாதிரியும், அந்த குழந்தைகள் எல்லா பரோபகாரத்துக்கையும் அந்த குழந்தைகள் வளர்ந்து இந்த குலமே, ஒவ்வொருத்தருடைய குலமும் உன்னதி, அதாவது முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த நவகிரகங்களை நாம ஆராதனம் பண்ணினா நிச்சயமா எப்படி டாக்டர் கொடுக்கிற மருந்து எடுத்துட்டா அந்த வியாதி போகும் அப்படிங்கிறது உண்மையோ, அதே மாதிரி மகர்ஷிகள் நமக்கு காமிச்ச மார்க்கம் இது, வேதங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மாதிரி நாம எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் கோபப்படாம எல்லாருக்கும் உபகாரம் பண்ணிண்டு நவகிரகங்களை ஆராதனம் பண்றது, டெய்லியும் பஞ்சாங்கம் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிண்டு நாம எல்லாரும் நவகிரகங்களுடைய பிரசாதத்தினால இந்த வருஷம் பூரா க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு இந்த விநாயகர் சந்நிதியில பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வேச்ச சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். அதே மாதிரி நாம இந்த பஞ்சாங்கங்கள்ல நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கும். இன்னைக்கு எல்லாமே சொல்றதுக்கு சமயம் இல்லை. பஞ்சாங்க பட்டணம்னா எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். நாம எல்லாரும் பல காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால அதுல சூன்ய திதி, திதித்வயம், ஆகாமாவை முதலிய வார்த்தைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாம்பு பஞ்சாங்கத்துல சூன்யார்க்கம் அப்படின்னு போட்டிருக்கோம். முதலிய வார்த்தைகள், பல வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் திரிதினஸ்பிரிக் அப்படின்னு போட்டிருக்கோம். பல வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம். இருந்தா கூட நாம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் மேலோட்டமா பஞ்சாங்கத்தை பூரா ஒரு தடவை பார்த்துட்டு என்னென்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியலையோ அதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நிறைய பலன்கள் உண்டு. அங்கங்க வாத்தியாரிடத்துல கேட்டு நாம இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. ஏன்னு சொன்னா இதுல இந்த ஆகாமாவைன்னு ஒரு வார்த்தை வந்தா அது என்னன்னு கேட்டா, ஆஷாட மாசமும் அதாவது ஆடி மாசமும் கார்த்திகை மாசமும் வைகாசி மாசமும் இருக்கக்கூடிய பௌர்ணமி இருக்கே, இந்த பௌர்ணமியில சூரியோதய காலத்துல ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இது கிரகண காலத்துல ஸ்நானம் பண்ணா தபசு பண்ணா என்ன பலன் உண்டோ அந்த பலன் உண்டு அப்படின்னு சும்மா அவ போட்டிருப்பா. அதற்கெல்லாம் ரொம்ப மதிப்பு உண்டு. எதுவுமே தேவையில்லாதது பஞ்சாங்கத்துல இருக்காது. அந்த மாதிரி நாம எல்லாமே அந்தந்த மாசம் ஆரம்பிக்கிறச்சே, இப்ப வருஷத்துல எப்படி வருஷத்தை ஒரு ரிவ்யூ பார்த்தோமோ அந்த மாதிரி டெய்லியும் பஞ்சாங்கம் பார்த்தாலும் மாசம் ஆரம்பத்துல அந்த மாசத்தை பூரா ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கறது அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ராத்த திதி அப்படின்னா இன்னைக்கு சங்கல்பத்துல நாம ஷஷ்டின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்ராத்த திதி இன்னைக்கு ஷஷ்டியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அபராண்ட காலம்னு சொல்லக்கூடிய உச்சி பகல்ல எந்த காலம் என்ன திதி இருக்கோ அதுதான் ஸ்ராத்தத்துக்கான திதி. இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மேல நேத்திக்கு ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு மத்தியானத்தோட ஒரு திதி போயிடுத்துன்னு சொன்னா ஸ்ராத்த திதி நேத்திக்கா போயிடும். அதனாலதான் ஸ்ராத்த திதிங்கிறது தனியா ஒரு பிராக்கெட்ல போட்டிருப்பா ஒரு காலம்ல. அதனால எல்லாமே கவனிச்சுண்டு நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம ஸ்ராத்தம் என்னைக்குங்கிறத முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடாம நாம எல்லாரும் இந்த பஞ்சாங்கத்தினால பலன் அடையணும் அப்படிங்கறத சொல்லிட்டு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமினஹ ஜெய்.